அருள்மிகு பாம்பன் சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசர் உள்ளிட்ட அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து தகராலய ரகசியம் அனுபவமாகின்ற வகையில் பாம்பன் சுவாமிகளுடைய அருள் நமக்கு இங்கே வைத்திருக்கிறது. அந்த வகையில் சென்ற வாரத்தில் பாம்பன் சுவாமிகளுடைய தகராலய ரகசியத்தின் 23ஆம் பாடலை சிந்தித்தோம். அதிலே காமியார்த்தம் உட்கருதுனற்கு அவை சொர்க்காதி பூமி மீது அணை போகம் அது உதவும் அஞ்ஞான பூமி நீங்குவு சிதம்பர சிவத்தினை புணரற்கே மிகுந்து இழைப்பவர்க்கு அருள் புறவனை ஈயும் என்ற பாடலின் அடிப்படையில் இந்த காமியார்த்தத்தை நோக்கி அல்லது விரும்புகிற வேண்டுதல்களை நோக்கி மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையாக வணங்குகிறவர்களுக்கு அதையெல்லாம் பெருமான் அமைத்து தந்து அந்த ஞானத்தை படிப்படியாக வளர்ப்பதை சுவாமிகள் வராக உபனிஷத்தின் 7 மேற்கோள்களின் மூலமாக எப்படி ஞானம் விரிந்து அமைகிறது, இறைவனோடு கலப்பு எய்துகிற ஞானம் எப்படி அமையும் என்பதை பற்றி விரிவாக உரை அமைத்து தந்ததை சிந்தித்தோம். அதனைத் தொடர்ந்து அதிலேதான் அந்த உரையிலேதான் ஜானஸ்ருதி என்கிற ஒரு அரசன் ஒரு அன்னப்பறவையினுடைய வார்த்தையை கேட்டு ரைக்கோரிடம் உபதேசம் பெற்ற வரலாற்றை எடுத்து காட்டுகிற அந்த பகுதியையும் முன்னமே நாம் சிந்தித்திருக்கின்றோம். அதில் இறுதியாக சுவாமிகள் முடிப்பது அநேக ஜனனங்களில் ஈட்டப்பட்ட புண்ணிய சமூக பரிபக்குவம்தான் இந்த முக்தியை நினைத்து செய்யப்படுகின்ற புண்ணியங்கள் என்று அமைத்து தந்தார். அதனுடைய வரலாற்றை நான் உங்களுக்கும் விரிவாக சொல்லியிருக்கிறேன். இனி இந்த அடுத்த பாடலையும் இணைத்து தேவையான வகையில் விளக்கங்களை இணைத்து சிந்திக்கலாம் என்பதாக கருதுகின்றேன். இதற்கு அடுத்த 24வது பாடல் அந்த ஆரியன் அளக்கரில் மானுடனாக வந்து கூடினும் கூடுவன் அல்லது அருள் மன்றுள் குந்தியாடு இறை மானுட வடிவினை கொண்டே பந்தமாய் எதிர் எய்தினும் எய்தும். இப்பாரில் இந்த பாட்டுக்கு பாம்பன் சுவாமிகளுடைய விரிவான விளக்கம் அமைக்கவில்லை என்றாலும் இந்த பாட்டிலே அடிப்படையில் சுவாமிகள் சொல்லுவது ஆரியன் என்று சொல்லப்படுகின்ற இறைவன் இந்த உலகத்திலே மானுட வடிவிலே வந்து நமக்கு அருள் செய்தாலும் அருள்வான். இரண்டாவது, அருள் மன்றம் என்று சொல்லப்படுகின்ற சிதம்பர ரகசியமாக இருக்கின்ற ஆடல் கொண்டிருக்கின்ற இறைவன் மானுட வடிவினை எடுத்துக்கொண்டு எதிரே வந்து அருள் செய்வான். இதில் 2 வகை விளக்கத்தை சுவாமிகள் அமைக்கிறார். ஒன்று, மானுடனாக வந்து கூடினும் கூடுவன்.
இன்னொன்று அருள் மன்றுள் குந்தியாடு இறை மானுட வடிவினை கொண்டே பந்தமாய் எதிர்வரினும் வரும் என்பது. இதுல என்ன வேறுபாடுனா ரெண்டும் ஒண்ணுதான். அந்த மாதிரிதான் முதல்ல அமைக்கிறார். ஒண்ணு அலக்கர்னா உலகம், இந்த உலகத்திலே மனித வடிவத்திலே வருவான் ஒன்று. இரண்டாவது சிதம்பரத்தில் ஆடுகின்ற இறைவன் மனித வடிவத்தை கொண்டு வருவான். இதுல என்ன ஒரே விஷயத்தை இரண்டு முறை சொல்கிறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. விளக்க உரை இதுல விரிவாக அமைக்கவில்லை. ஒரு புத்தகத்தை பார்க்கிறவர்களுக்கு தெரியும். இது இந்த சைவ சித்தாந்தம் படித்தவர்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியும். இறைவன் மானுட தட்டை தாங்கி வருவான். சைவ சித்தாந்தங்கிற பேர்ல நாம ஒரு தத்துவம் படிக்கிறோம்ல, படிக்கும்போது இந்த ஆன்மாக்களை 3 வகையா பிரித்து சொல்லுவாங்க. சகல, பிரளயாகல, விஞ்ஞானகலர் அப்படின்னு 3ஆ பிரித்து சொல்லுவாங்க. சகலர் அப்படின்னா ஆணவம், கண்மம், மாயை 3 மலங்களும் இருக்கிறவர்கள். பிரளயாகலர் அப்படின்னா மாயை தாக்கம் ஒழிந்து ஆணவம், கண்மம் 2ம் இருப்பவர்கள். விஞ்ஞானகலர் அப்படின்னா ஆணவ தாக்கம் மட்டும் இருப்பவர்கள் அப்படின்னு ஒரு விளக்கம் வரும். ஆனா உடம்போட இருக்கிறவங்க தான். இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, கடவுள் ஒரு மனிதனை ஈடேற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த சகலர் என்கிற 3 மலம் உடையவர்களுக்கு எப்படி வருவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மானுட சட்டை தாங்கி வருவான். அதுவே பிரளயாகலருக்கு எந்த ஒரு முக்கன் ஈசனாக வருவான். அதுவே விஞ்ஞானகலருக்கு உள் நின்று உணர்த்துவான் அப்படின்னு அந்த விடுதலையை விளக்குவார். சைவ சித்தாந்த முறையா படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த மாதிரி நமக்கு வரலாற்றுக்குள்ள ஏதாவது இடம் இருக்குதா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் சிக்கல் தான். திருவாத ஊரடிகளுக்கு இறைவன் ஒரு குருவாக வந்தான். சிதம்பரத்து இறைவன் தான், நடராஜ பெருமான் தான் குருந்த மடத்தடியில் குருவாக அருளினான் அப்படின்னு ஒரு வரலாறு. இதுதான் இங்க உரையில் எடுத்து காட்டுறான். இப்ப மற்றவங்களுக்கு எந்த இறைவன் வருவான் அப்படின்னு கேட்டா ஒரு சின்ன இந்த இடத்துல சாமி மூலமாவே நாம அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இடர்பாடு இருக்கிறது. அதுல கொஞ்சம் நாம ஏன்னா இங்க பழக்க தோஷம் உடையவர் நாமெல்லாம் சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறத வச்சுட்டு அந்த படிப்பு முறையில சில கேள்வி பதில நாம தெளிவாக்கின பிறகுதான் அதுக்குள்ள நுழைய முடியும். என்ன கேட்டா நான் அதை அப்படியே ஏத்துக்கிறேன்னா, சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள ஏத்துக்கிறேன்னான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் அதை ஏத்துக்கிட்டாலும் அதுக்கு சொல்ற விளக்கத்தை நான் அவங்க சொல்ற முறையில ஏத்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா 3 மலம் உடையவன் விடுதலை அடைவதுங்கிறது சாத்தியமா? ஆணவம், கர்மம், மாயை 3 மலம் உடையவன் விடுதலை அடைவது சாத்தியமா? அப்படி பார்த்தா நீங்க யாருமே மலம் விடுபடாமலே எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டா உங்களுக்கு விடுதலை கொடுத்துருவாரா? மலத்தாக்கம் ஒரு மலத்திலிருந்து இன்னொரு மலத்தாக்கம் விடுபடுகிற காலத்துல நான் வெற்றி அடைகிறேன். இதுதான் நம்மோட சிறப்பு வளர்ச்சி. ஆனா 3 மலமும் இருக்கிறவனுக்கு விடுதலை அளித்ததாக வரலாறு இருக்கிறதா? இது எழுதுறது சரி, நான் இப்ப கேள்வி கேட்கும் போதுதான் உங்களுக்கு அது இருக்கிற சிக்கல் தெரியும். அப்படி பார்த்தா எனக்கு கடவுள் விடுதலை கொடுத்துருக்கணும்ல, அப்படி பார்த்தா உங்களுக்கு கொடுத்துருக்கணும்ல, ஏன் கஷ்டப்படுத்துறான் அவன் அப்ப இந்த தத்துவம் எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும்ல. அதை பார்த்து கேட்கறதுக்கு உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நம்ம தலையாட்டி கேட்டிருப்போம், நல்லா தான் இருக்கும். பிரச்சனை வரும்போதுதான் யாருக்கு வலிக்குது?
எப்பா சாமி கோயிலை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சரிதான்பா, எனக்கு பிரச்சனை வரும்போதுதான் அது தெரியுது அப்படின்னு ஒரு விஷயம். ஒரு எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதுக்குள்ள நான் இறங்கும் போதுதான் எனக்கு இருக்கிற பிரச்சனை தெரியும். அடுத்தவங்க செய்யும் போது நம்ம எட்ட இருந்து பார்ப்போம், அவ்வளவுதான் விஷயம். நானே மருதீஸ்வரர் கோயில்ல போய் சொற்பொழிவு தொடர்ந்து பண்ணுவேன். இப்போ அடியாரெல்லாம் வந்திருப்பாங்க. அங்க நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப அப்படி ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்க, இடம் அல்லது பெருமான் வாங்கி கொடுத்துருக்கிறார், சொற்பொழிவு கேட்க வர்ற நாம இதுல என்ன பங்கு எடுத்துக்கிட்டோம்? ஒரு வேலை நடக்குதுன்னா அதுக்குள்ள என்ன பங்கு எடுத்து? சில பேர் என்ன பண்ணுவாங்க, காசு கொடுத்துருக்கு வீரார் மாதிரி ஆளுங்க ஒரு 500 ரூபாய் கையில கொடுத்து இந்த சரவணக்கார் பேர் பக்கத்துல என் பேர் வர மாதிரி போடுங்கன்ட்டு போயிடுவாங்க. அது ஒரு பக்கம். இன்னும் சிலர் என்ன பண்ணணும், காசு கொடுத்து கேள்வி நாம ஞானம் கேட்கிறோமே, எதுக்குப்பா கேட்டோம்? பெரிய இது நம்ம தலையில ஊத்துதா இல்ல வெடிக்குதா அப்படின்னு நமக்கு தெரியல. ஒண்ணும் இல்லைங்க, இந்த இடத்துல 4 பேர் வந்து கேட்கறாங்க, நான் அதை கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கிட்டு, ஒரு சிலர் துடைக்கிறது, ஒரு சிலர் அந்த அழுக்கி இறந்த துணியை துவைச்சாண்டு கொடுக்கறது, அந்த சுத்தி ஒட்டரை இல்லாம பார்த்துக்கிறது, லைட் எரியணும்னா இல்ல ஒரு வத்தி கொளுத்தி வைக்கிறது, இல்ல ஒரு பூ போடுறது, இதுக்குள்ள கடமை ஆற்றும் போது அதோட இது ஏன் நடக்கல, இது ஏன் நடந்தது அப்படிங்கிற கேள்வி வரும். இது ஏன் நடக்கல, இது ஏன் நடந்தது, இந்த கேள்விக்கு பதில் நான் இப்ப ஏன் நான் அதை வச்சு சொல்றேன்னா, இப்ப நான் சமயத்துல பூ வாங்கி போய் வைப்பேன், சமயத்துல வத்தி வாங்கி போய் வைப்பேன். நான் வாங்கி கொடுத்த வத்தி ஏத்துறதுக்கு அங்க ஆள் கிடையாது. சில பேர் நடந்திருக்குது, இப்போ நடக்குது. அப்ப நான் என்ன பண்ணோம், சொற்பொழிவாளர் கொஞ்சம் 1 மணி நேரம் முன்னாடியே போய் அதெல்லாம் தொடச்சிட்டு, அதெல்லாம் பெட்ஷீட்டை போட்டுட்டு, சாமி படத்தெல்லாம் தொடச்சி ஒரு பூவை போட்டுட்டு வத்தி ஏற்றி வச்சா நீங்க வந்து கேட்கறதுக்கு வசதியா இருக்கும்ல. அப்புறம் நான் எதுக்கு சொற்பொழிவாளர்ங்கிற பேர்ல நோட்டுறது? அப்புறம் இது வந்து நடக்கிறது, நான் அங்க நடக்கிறது இங்கேயா சொல்றேன்னா, நம்ம கூட இருக்கிற உண்மையான அடியார்கள் இருக்கிறதுனால சொல்றேன். அங்கே கேட்கறவங்க இங்க சில பேர் வருவாங்க, இருந்தாலும் உண்மையை இப்படிலாம் தான் பேசணும், வேற வழி கிடையாது. இல்ல இருக்கு இங்க இது நடக்குது, அதுக்கு எனக்கு என்ன உறவு? சொற்பொழிவு கேட்கறதுல மட்டும் இல்ல, இந்த 3 மலம் உடையவன் சேர்றதுதான் கண்ணப்ப நாயனார் வரலாறு. இந்த இடம் சுத்தமா இருக்கணும்பா, எங்க அப்பா உட்காந்துங்கிறான், இவனுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும், தெளிவா பண்ணார். இதுதான் 3 மலம் உடையவன். நீங்க உடனே முற்பிறவியில் செய்த வினையின் பயனாக அவர் இந்த பிறவியில் பக்குவம் அடைந்தார், அதனாலே இதற்கு அவருக்கு விடுதலை அப்படின்னு நம்ம மூச்சை புடிச்சுக்கிட்டு தத்துவம் பேசிட்டு உட்காந்துருக்க கூடாது. இந்த இடத்தில் என்னுடைய பொறுப்பு என்ன, அதை நான் இயல்பாகவும் உண்மையாகவும் அனுமதிப்பது. அப்பதான் மும்மலம் உடையவர்கள் விடுதலை. நீங்க உடனே கண்ணப்ப நாயனார் அவருக்கு மலமும் இல்லை கிளம்பும் இல்லை, அவருக்கு வந்து லெட்டின் போவாதுலாம் எழுதிட்டு கூடாது. அது அந்த மனிதன் 3 மலமுடையவன் அவனுடைய பொறுப்பை எப்படி எடுத்து காட்டுகிறான், அதுதான் அந்த கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு. அதை தாண்டி நீங்க 3 மலம் உடையவர்கள் விடுதலை அடைஞ்சாங்கன்னா மாணிக்கவாசகரும் விடுதலை அடையல, குருவா வந்து சொல்லுவான். நரி இடம் போச்சா வதம் போச்சா தெரியல யாருக்கு? மாணிக்கவாசகருக்கு. நரி பரியாச்சு, பரி நரியாச்சு. அப்படின்னா என்ன தெரியும்ல, இந்த காத்தை இழுத்து உட்கார்றதுல இடதுகளையும் வடகளையும் பிங்களையும் இடகளையும் மோதிக்கிறது. இதுதான் வடகலை வேலை செஞ்சா குதிரை, இடகலை வேலை செஞ்சா நரி. அப்ப கடவுள் வர்றாரு, குருந்த மரத்தடியில உட்கார்ந்துருக்கிறார், சொல்ற நீ உனக்கு நரியமானா பரியமானா கோலமார் பொதுவினில் வருக. இதுதான் கடவுள் மாணிக்கவாசகருக்கு போட்ட ஆணை. அதுக்கப்புறம் கடவுள் இரு, கொஞ்சம் அவசரப்படா, பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன். இதுல பாரு, அவர் குருஞான சம்பந்தர் ஒரு நக்கல் அடிக்கிறார். நான் அந்த நக்கல் ஏன் சொல்றேன்னா, பரபரக்காதீங்கப்பா பலகாலும் சொன்னேன். இவர் ஏன் தெரிஞ்சு அவராது தெரியல, உங்களுக்கு புரியுதா? பரபரக்க வேண்டாம் சொல்லிடுற, பலகாலும் சொன்னேன் அப்படின்னா பரபரக்க வேணாம், பரபரப்ப வேணாம், பரபரப்பாவே சொல்லிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதுல எதுல வேகம் இருக்கணும், எதுல வேகம் இருக்க கூடாதுன்னு புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரே விஷயம்தான். அதுதான் கந்தர் அனுபூதியை நீங்க அனுபவிக்கலாம். நான் திருவான்மையில சொன்னேன், கந்தர் அனுபூதியில என்ன அனுபவிக்கிறேன்னா, அதாவது திணியான மனோ சிலை நீர் உணதால் அணியார் அரவிந்த மரும்பு மது. சின்மையான மனம் எதை கண்டும் அசையாது,
யோகத்திலையும் தியானத்திலையும் வலிவே இருக்குது. இதுல உன்னுடைய அருமையான திருவடியை வைத்தால் இது பூ போல மனம் வீசும். இதான் திணியான மனோ சிலை மீது உணதால் அணியார் அரவிந்த மரும்பு மறு. அப்புறம் சொல்ற பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரன். நான் மட்டும் கல்லு மாதிரி இருக்கணுமா, அவன் மட்டும் பொம்பளை காலில் உணர்ந்து வணங்குவான். இது என்ன வேலை? உங்களுக்கு புரியுதா? அந்த 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 மனநிலை எப்படி தூக்கி அடிக்கிறான்னு புரியுதா? அதாவது நான் திண்மையானவனாக இருக்கிறேன். எப்போ எனக்கு பெருமானுடைய திருவடி வந்தா மலர் போன்று நான் மாறுவேன். ஆனா அவன் நம்ம கல்லு மாதிரி என்னைக்குமே இல்லை, எப்ப பார்த்தாலும் காலில் உண்டு. அப்ப நமக்கு என்ன பதில் சொல்றது? இப்ப நீங்க அருணகிரிநாதர் தானே, கந்தர் அனுபவி தானே, எனக்கு என்ன பதில் கேட்டா கோவம் வருமா வராதா? இதாவது பரவாயில்ல. இன்னொரு இடத்துல சொல்லுவார், செம்மான் முருகன் பிறவான் இரவான், பெம்மான் மகளை திருடும் திருடன். அப்புறம் சும்மாயிரு சொல்லற என்றதுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திடமே. பெரிய உபதேசம் கந்தர் அனுபூதி அங்கதான் சொல்றாரு. அங்க சொல்றாரு கடவுளை, அவன் பொம்பளை திருடையா. இது செட் ஆகுது அவங்களுக்கு? நான் கேட்கறது கோவம்லாம் வரக்கூடாது. நான் அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதி தான் சொல்றேன். நான் இப்போ இதே விஷயம்தான் இந்த 3 மலத்துல இருக்கிறவனுக்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற பதிலுக்கும் இறந்துரும். ஏன்னா இது இப்ப நீங்க அருணகிரிநாதரை புடிச்சிட்டீங்க அப்படின்னா கொடுக்கும் இல்ல, நாங்க மலத்தை பத்தியே கவலை இல்லை இல்ல, அதுன்னு அதுக்கு அர்த்தம். எனக்கு இந்த தத்துவ மரபுக்குள்ள ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த 3 மலம் உடையவருடைய விடுதலையை நான் பார்க்கிறேன். அந்த அந்த முறையில தான் இன்னும் சில பேருக்கு கிடைச்சிருக்குது. அது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மடாதிபதிகளாகவும் சித்தர்களாகவும் குருமார்களாகவும் வந்திருக்கிறாங்கல்ல. உமாவதி சிவாச்சாரியார் கள்ளிச்செடிக்கு முத்தி கொடுத்தார். அதுக்கப்புறம் நம்ம சீகாழி சிற்றம்பல நாடிகள் கொடுக்கிறார். அவர் கூட இருந்தவங்க எல்லாருமே நல்லவங்க நீங்க சொல்லிட்டாலும் ஒருத்தன் மலம் வாசனை போவாத கண்ணப்பன் ஒருத்தர் தான் பாருங்க. அந்த கண்ணப்பன் பேர் வச்சு அவனுக்கு மல வாசனை போகலன்னு தெரிந்தா. ஆனா கண்ணப்பன் ஒப்பதோர் அம்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் அப்படின்னு போட்டார் மாணிக்க வாசகர் தான் கண்ணப்பனை முதல்ல தூக்கி பிடிச்சவர். அப்ப கண்ணப்பன் அப்படிங்கிற பேர் எதுக்கு அவங்க தூக்கி கொடுக்குறாங்கன்னா, இந்த 3 மலம் இருக்குது, அதை தாண்டி அவன் எடுத்துக்கிட்ட பொறுப்புல முழுசா அன்பு இருக்கு. அப்பதான் அதுக்குள்ள கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க? மும்மலம் அறுக்க வேண்டும் என்ற நிலையில மனிதன் என்ற போர்வையிலேயே இருக்கிற கடவுள் அனுபவசாலிகள்னு அர்த்தம். கடவுளே இல்லைன்னு அர்த்தம். அந்த வேறுபாட்டை தான் பாம்பன் சாமி ரொம்ப நுணுக்கமா கொடுக்குறார். அந்த பாட்டை இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஆரியன் அலக்கரின் மானுடனாக வந்து கூடினும் கூடுவர், அல்லது அருள் மன்றுள் குந்தியாடு இறை மானுட வடிவினை கொண்டு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுதா? மானுட வடிவில் இருக்கிறவர்களே கடவுள் நிலையை பெற்றுவிட்டால் அவர்கள் மூலமாக மட்டும்தான் மும்மலருக்கு விடுதலை. கடவுளால மும்மலருக்கு விடுதலை கிடையாது. கடவுள் இவங்களுக்குள்ள வர, அதுதான் முதல்ல வச்சார் பாம்பன் தான். அடுத்தது அதே வார்த்தை தான், மன்றுள் ஆடும் இறை. அவன் மானுடனா வருவான்னா கடவுளே மனிதனா வருது. அதான் மாணிக்க வாசகர். இந்த வேறுபாட்டுல இது சைவ சித்தாந்தத்துல நீங்க நேரம் பார்க்க முடியாது. ஏன்னா அனுபவசாலியா நீங்க அதுக்குள்ள எல்லாரும் இருந்தாலும் சொல்ல முடியாது. பாம்பன் சாமி அனுபவசாலியா இருக்கிறதால எங்கெங்க பிச்சு வைக்கணும்னா அது தெரியும். எதை எப்படி நாம புரிய வைக்கிறது, எங்க பிரிச்சு காட்டணும் அப்படிங்கறத அவர் பண்றார். அப்ப இந்த பாட்டை இப்ப மறுபடியும் பற்றி பாருங்க. அந்த ஆரியன், இங்க இன்னொரு சொல்றேன். இங்க உங்களுக்கு இந்த ஆரியன் ஒரு சொல் இருக்குல்ல, இந்த தமிழ் இலக்கிய வரலாறுல இந்த திராவிட கழக இலக்கியங்கள்லாம் வந்த பிறகு ஆரியர்னா அந்தணர்களுக்கு இவங்க ஆக்கிட்டாங்க. பாரதிதாசனுடைய தொடக்க காலம் வரைக்கும் ஆரியர்னா தமிழர். அதுக்கப்புறம் அந்த திராவிட கழகம் ஆரியர்னு பிராமணர்களை சொன்னதுனால இவங்க ஆரிய திராவிடர்னு அதை மாற்றிட்டாங்க. ஆரியன் என்கிற திராவிடர் தான் அர்த்தம் அதுக்கு முதல்ல. பின்னாடி இப்ப மாறிச்சு. தாம்பு கயிறுன்னு சொல்றீங்கல்ல, வாசக்கதவு தாம்பு கயிறு. வாசக்கதவுனா வாசல்னாலும் கதவுனாலும் ரெண்டு ஒண்ணுதான். தாம்புனாலும் கயிறு தான், கயிறுனாலும் கயிறு தான்.
அந்த மாதிரி ஆரிய திராவிடர்ங்கிற சொல்லு அப்போ அது எப்படி இது நான் தெளிவா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாம்பன் சாமி காலத்துல கொஞ்சம் முன்னாடி இருந்த சோமசுந்தர நாயகர் இந்த பிரச்சனையை சந்திக்கிறார். அவருடைய காலத்துலதான் இது முதல்ல வருது. என்ன இந்த பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீர்வாண பாஷைன்னு பேரு. எதுக்கு? சமஸ்கிருதத்துக்கு கீர்வாண பாஷை. அந்த கீர்வாண பாஷை தான் அவங்க எழுதுறது. தேவ பாஷை அப்படின்னு அவங்க எழுதினாங்க. அப்ப சோமசுந்தர நாயகர் சொல்றாரு, ரிஷிகள் பேசின ஆரிய பாஷை தான் தமிழ், முனிவர்களுடைய பாஷை இது அப்படின்னு முதல்ல கவுண்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, நீங்க தேவ பாஷை தேவர்கள் பேசிக்கிட்ட மொழின்னு வேணா சமஸ்கிருதத்தை சொல்லிக்குங்க, ஆனா கடவுள் பேசின மொழி தமிழ்னு அதுக்கு மேல போனார். ஏன்னா கைலாயத்துல இதுவரைக்கும் எதை பேசியிருக்கிறாங்கன்னா சேரமான் பெருமாள் நாயனார்தையும் மற்றதுதான் அங்க பேசுனாங்களே தவிர, அப்ப கடவுள் பேசுறது அது, அதுக்கு நீங்க தேவர்கள் பேசுறது, அதுக்கு மேல முனிவர்கள் பேசுறது தான் தமிழ்னு எழுதினார். சோமசுந்தர நாயர் தான் முதல்ல விரிவா ஒரு 500,000 பக்கத்துக்கு இந்த பிரச்சனையை சந்திக்கிறார். சோமசுந்தர நாயகர் எழுதினதுனால ஏன் இதை நான் இன்னைக்கு சொல்றேன்னா, இந்த சோமசுந்தர நாயகருடைய மறைவின் போது பாம்பன் சாமி போனதாக வரலாறு நம்ம அடியார்களே சொன்னாங்க. அங்க போயிட்டு பாம்பன் சாமி அந்த இறுதி சடங்குல இருந்து அவருடைய இறப்பு சாவு கிடையாது, அது சிவபூரணமானது, அதுல தீட்டு கிடையாது, நீங்க யாரும் போய் இதுக்காக குளிக்க தேவையில்லை, இது அப்படியே நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு பாம்பன் சாமி அங்க போய் ஆணையிட்டதா ஒரு வரலாறு. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, அன்னைக்கு இந்த சிக்கலை அனுபவிச்சு எதிர்கொண்டு திருஞான சம்பந்தர் தான் நீங்க குருவா எடுக்கணும்னு மிகப்பெரிய அளவுல போராடினவர் அந்த சோமசுந்தர நாயகர். அவர் இன்னும் கூடுதலா என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இவர் ஒரு விஷயம் பண்றார் சோமசுந்தர நாயகர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகன்னு அந்த திருக்குறளுக்கு ஒரு விளக்கம் எழுதுறார். அதுல எழுத்துக்கள் எல்லாவற்றிற்கும் முதன்மையானது அகரம், அது வடமொழியிலும் எழுதினார். உடனே அவருக்கு கோபம் வந்துச்சு, வடமொழி நீங்க எப்படி தமிழோட சேர்க்கலாம்னு அப்ப அழிக்க ஆரம்பிச்ச. அப்ப போட்ட சண்டை ஒரு 2000 பக்கம் எழுதியிருக்கிறாங்க. யாரு? சோமசுந்தர நாயரை தாக்கி எழுதின நூல் கண்டனமே ஒரு 2000 பக்கத்துக்கு கிடைக்குது. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதெல்லாம் சாமி காலத்தினுடைய வரலாறு சந்திச்சதுனாலதான் இந்த கொள்கையை சொல்ல வரும்போது எங்க பிசுறு தட்டுது அப்படிங்கறதெல்லாம் சாமி தெளிவுபடுத்துறாரு. அதுல ஒண்ணுதான் இந்த சைவ சித்தாந்தத்துக்குள்ள நீங்க ஏதோ ஆர்வ கோளாறுல முத்தி தருது அப்படிங்கிறத பேசும்போது 3 மலமுடையவர்களுக்கு மானுட சட்டை தாங்கி வருவான்னா என்னன்னு புரிஞ்சுக்கணுங்கிறத எழுதுற பாட்டுல. இதுக்கு விளக்கம் எழுதும்போது எழுந்து ஞாபகம் இருக்குதா? தகராளி ரகசியம் தொடக்கத்துல படிச்சுமே ஞாபகம் இருக்கா? என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்க வழிபாடு செய்யும் பொழுது குரு லிங்க சங்கமம் வழிபாட்டை சொல்லும் போது குருனா என்ன, லிங்கம்னா என்ன, சரணர்கள்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது நாயன்மார்களை நீங்க சரணர்களா மறுபடியும் வழிபடாதீங்க. இங்க கொஞ்சம் பேரு கடவுள் அருள் பெற்று சுத்திக்கிட்டு இருக்கிறான், அவன் தான் உனக்கு விடுதலை கொடுப்பான். அதனால நீங்க என்ன பண்ணணும், இங்க சுத்திக்கிட்டு இருக்கிறவங்களை தெரிஞ்சு அவங்களுக்கு தொண்டு செய்யுங்கப்பா, அதான் கடவுள் தொண்டுன்னு இருந்தார். சரணம் அல்லது இந்த குரு லிங்க சங்கமம், இந்த சரணர் தான் பௌத்தம் சொன்னது, அதுதான் சங்கமம். அதுதான் வீரசைவம் ஜங்கமம்னு ஆக்கினது. இந்த ஜங்கமர்கள் வீரசைவர்கள் சொல்லுவாங்க இல்ல, லிங்கதாரணிகள். அந்த ஜங்கமம்னா என்னன்னா சுத்திரவங்கன்னா ஒரு இடத்துல இல்லாம கடவுள் அருளை பெற்று கொண்டு திரிந்து கொண்டு இருக்கிறவர்கள்னு அர்த்தம். அவங்க தான் சரணர், அவங்க தான் ஜங்கமர். அததான் நம்ம எது இந்த ஜைனம் அல்லது திருநாவுக்கரசர் சமணம், அவங்க சாரணர்னு எழுதினாங்க. அவன் தான் மேல இருந்து குதிப்பான், அப்படியே ஒலி உடம்பா எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு போவான். இது சாரணர்கள்னு அப்படின்னு சமணத்துல எழுதினாங்க. நீங்க சிலப்பதிகார மணிமேகலை படிக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். இது எதனால சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்த சரணர்கள் அல்லது ஜங்கமர்கள் தான் நமக்கு எதை தருவாங்க, 3 மலம் உடைய நமக்கு விடுதலை தருவார்கள். அதை நல்லா ஞாபகம். அவங்க யார் அப்படின்னா, ஆரியன் என்று சொல்லப்படுகின்ற கடவுள்,
ஏன் இந்த ஆரியன்கிற பேரை கடவுள் நாம மொழிக்கு சொன்னது, நான் அந்த வரலாறு ஏன் சொன்ன அப்படின்னா, உங்களோடு உங்களுடைய அனுபவத்தை அல்லது உங்களுடைய வளர்ச்சியை எல்லாவற்றையும் பொருந்த வைப்பவன். ஆரியன் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், திருவாசகம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த ஆரியன் அப்படிங்கிற சொல்ல மாணிக்கவாசகர் தானே பயன்படுத்துறாரு. ஆரியன்கிற சொல்ல மாணிக்கவாசகர் தெளிவா பயன்படுத்துறார். அதுக்கப்புறம் பாம்பன் சாமி அந்த இடத்தை இந்த இடத்துல எழுதுறார். ஏன் எழுதுறார் அப்படின்னா, கடவுள் முழுமையாக பொருந்தி இருக்கிற மனிதர்கள் அர்த்தம். கடவுளே மனிதனா வர்றதில்லை. நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நீங்க இருக்கிறீங்க, இப்ப இதுல வச்சுங்களேன், நம்ம சுப்பிரமணிய தாசர் வச்சுங்களேன். இப்ப அவர்கிட்ட நாம என்னன்னு போய் கேட்கிறோம், ஏன் கேட்கிறோம், அல்லது நம்ம பாம்பன் சாமிகிட்ட ஏன் போய் கேட்கிறோம், கேள்வியா கேட்டா புரியுது இல்ல, தெளிவா நான் இதை இந்த மாதிரி சார் அவரு அதனால போய் கேட்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? இல்லைங்க, நம்ம உங்களுக்கு தெரியும், சமயம் பார்த்து போட்டு கொடுக்குறவங்க பிஏவங்கன்னு தெரியும். எல்லா பெரிய அதிகாரிகளுக்கும் பெரிய அரசியல்வாதிகளுக்கும் நேரம் பார்த்து, அதாவது ஒருத்தனை எந்த வேலை செய்யறான் என்ன அதெல்லாம் பார்க்குது, காதுல போட்டுட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன உங்களுக்கு தான் கடவுள் காலத்தை எப்படி வச்சுக்கிறான், ஒரு நாளைக்கு சந்திராசிரமம் வச்சிருப்பான், ஒரு நாளைக்கு வேற ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பான். இந்த சமயத்துல கொஞ்சம் ஏற்றுல அவன் அப்படித்தாமா போட்டா தொலைஞ்சிது வேலை, அவன் அப்படித்தான் ஐயா அப்படின்னு ஒரு ஆள் நல்லா இருக்கிறவனையும் போட்டு தள்ளுறது, இந்த மாதிரி வேலை வளர்க்கறது ரெண்டுமே உண்டு. நினைக்கிட்டா வளர்க்கறது. இப்ப சுப்பிரமணிய தாசரை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் வளர்க்கறது தான் அவருக்கு வேலை, யாரையும் போட்டு தள்ளுறது வேலை இல்லை. அதனால அவர் என்ன பண்ணுவார், தெளிவா சாமி எப்பெல்லாம் கண்ணு முடிக்கிறாரோ அப்பெல்லாம் வலுவா போட்டு கொடுக்குற வேலையை தெரிஞ்சா அவங்க சாமி சீக்கிரம் கண்ணு முடிக்க மாட்டார். அதான் ஒரு பெரிய பிரச்சனை. கண்ணு முடிக்க மாட்டாருன்னா அதாவது நீங்க எல்லா அருளாளர்களை விடவும் நீங்க கடுமையான தவசி பாம்பன் சாமி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அது இதெல்லாம் நான் சும்மா சொல்லல, இதெல்லாம் ஆதாரங்களோட சொல்லி படிக்கிற விஷயம் இல்லை. இது வள்ளலார நீங்க எளிமையா கண்ணை திறந்து அனுபவிக்கலாம், பாம்பானார அனுபவிக்க முடியுமான்னா முடியவே முடியாது. ஏன்னா இப்ப இருக்கிறதுல எல்லாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்கிற ஒரு லெவல்ல அவர் இருக்கிறாரு. அதனால அவரை சீக்கிரம் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆளை நீங்க யாராவது நினைச்சு பார்க்க முடியும்னா அப்படி இன்னைக்கு இங்க இருக்கிறவர் பாம்பன் சாமி. நீங்க ஒன்னா எதை நம்புறீங்க எதை நம்ப மாட்டீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா பாம்பன் சாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நெருப்பு வடிவத்துல ஒண்ணுல குகசாயத்திய நிலையில அவர் கண்ணை திறக்காம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறவர் சுப்பிரமணிய தாசர். புரியுதா? நீங்கெல்லாம் போய் பொறிஞ்சிருவீங்கன்னு தெரியும். யார பாம்பன் சாமி விட்டா நீங்க நெருப்புலையும் பொறிஞ்சிருவீங்க, அது தெரியும் அவருக்கு. அதனால இந்த மிகப்பெரிய வேலையை செய்யற சுப்பிரமணிய தாசருக்கு எவ்வளவு பெரிய கனம் இருக்குன்னு பாருங்க. அதனாலதான் இவர் கையில தண்டம் இருக்கும். சும்மா அட்டை விட்டுட்டு வேலை வாங்கிட்டு இருப்பார். சுப்பிரமணிய தாசரே போய் வேலை செய்யணும் அவசியம் கிடையாது. அந்த நீங்க பாத்தீங்கன்னா சமீப காலத்துல தண்டம் வச்சிருக்கிற யாரையாவது நீங்க அகத்தியருக்கு அப்புறம் பார்க்க முடியுமா? தண்டம் வச்சுக்கிட்டு நீங்க பட்டணத்தார் கூட கமண்டலாம் கரும்போட பார்ப்பீங்க. ஆனா தண்டத்தோட நீங்க ஒரு ஆள் அகத்தியருக்கு பிறகு ஒரு அருளாளரா நீங்க பார்க்கணும்னா அது சுப்பிரமணிய தாசர் தான். ஏன்னா அந்த பரம்பரைக்கு முடியுது. எதுல இதுக்கப்புறம் நீங்க வருவீங்க, நிறைய பேர் வருவாங்க, அது இல்ல விஷயம். அந்த வந்த வேலையில எச்ச சொச்சம் இல்லாம முடியுது. எச்ச சொச்சம் இல்லாமன்னா எது பெண்டிங், அதாவது திருஞான சம்பந்தர் வந்தாரு, திருநாவுக்கரசர் வந்தாரு, சுந்தரர் வந்தாரு, அதுக்கப்புறம் சேக்கிழார் வரைக்கும் எல்லாம் வந்தாங்க, எல்லாம் வேலையை பண்ணாங்க. வள்ளலார் வந்தார், புதுசா ஒரு விஷயத்த எதெல்லாம் முடியாதுன்னு அந்த திட்டத்துல இருந்தா அதெல்லாம் முடிய வைக்க முடியும் அப்படின்னு வள்ளலார் வந்தாரு, முடிஞ்சது. இவங்க எல்லாம் என்ன பண்ணல, இந்த திருஞான சம்பந்தர்ல இருந்து ராமலிங்க வள்ளலார் வரைக்கும் ரெஃபரன்ஸ் காட்டல. உங்களுக்கு புரியுதா? அது ரெஃபரன்ஸ்னா ஆராய்ச்சி மேற்கோள் காட்டி எதையும் தீர்மானம் பண்ணல. அவங்க சொன்னதான் பதில். நீ நம்பனா நம்பாட்டா போ. இப்ப எனக்கு சிலதுல இப்ப நான் சில பேர்கிட்ட பழகி இருக்கிறேன். ரத்தன பேராசிரியர் கூட நான் இருந்தேன்ல, எப்ப காசு கொடுத்தாலும் வேலை வாங்கினாலும் என்ன கணக்கு கேட்க கூடாது. ஏன்னா நான் நேர்மையானவன்றது அது பிரச்சனை ஆகும். உங்களுக்கு நான் சொல்றது எங்கேயாவது புரியுதா? நீங்க யாரு கூடயாவது பழகிறீங்க அப்படின்னா நீங்க கொடுக்குற காசு இன்னைய வரைக்கும் நம்ம கணக்கு பார்த்து வாங்கி கடையிலையும் பாக்கெட்ல வைக்கிற மரபு இல்லைன்னா நான் ஏமாலியா இல்ல நல்லவனா? புரியுதா கேள்வி? நீ ஏமாத்தினா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனா எனக்கு ஒரு கேரக்டர் வேணும்.
இப்படி ஒரு பண்பாடு வேணும். என் பாக்கெட்ல நான் எண்ணாம வாங்கி போடணும், அது கணக்கு கரெக்டா இருக்கும். முடியுமா? அதுக்கு பேர் பண்பாடு. சரிதானே? அந்த மாதிரி பழகிறீங்க அப்படின்னு சொன்னா இது அருளாளர் அசல் வாழ்க்கை திருஞான சம்பந்தர்ல இருந்து வள்ளலார் வரைக்கும் கணக்கு கரெக்டா இருக்கு. கடவுள்கிட்ட இருந்து நான் சில்லறை கொடுத்தேன், நீ எல்லாம் என்ன டெஸ்ட் பண்ணக்கூடாது. எதுல இருந்து சொல்ற? வேதத்துக்கு பதில் சொல்றியா, அதுக்கு பதில் சொல்றியான்னு என்ன கேள்வி கேட்கக்கூடாது. ரெஃபரன்ஸ்க்கு எல்லாம் ஏகம் ஏவா அத்விதீயத்துக்கு சொன்னியா, இப்படிலாம் என்ன கேட்கக்கூடாது. திருஞான சம்பந்தர் சொன்னது ரைட்டு, நான் சொல்றது அதோட என்னது அது சரி, இது கடமை, ரெண்டு ரைட்டு தான். அதனால சரிக்கு ரைட்டு தான், கடமைக்கு ரைட்டு தானே. அது சரி, இது கடமை. சரிங்கிறதுல நாம பின்னோக்கி போறதுதான் கடமை. அப்போ இந்த முறையில ஒரே ஒரு வேலை பாக்கி இருக்கு. என்ன வேலை? இந்த வேத விசாரங்கள் எல்லாத்தையும் மேற்கோள் காட்டி இது சரின்னு சொல்லணும். இதெல்லாம் நம்ம பண்ற ரிசர்ச். இந்த வேலையை பாம்பன் சாமியை வச்சு முடிச்சதுனால தமிழோட அந்த பெரிய நெடுங்கணக்கு நிறைவாகும். அப்ப அகத்தியர் கையில இருந்த கமெண்டெல்லாம் இப்ப நம்ம சுப்பிரமணியதாசர் கையில பாம்பன் சாமி பக்கத்துல இருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு தமிழ் வரலாறுக்குள்ள நீங்க அனுபவிக்கலாம். வேற ஒன்றும் இதுல பெருசா நீங்க நம்பணுமா நம்ப கூட அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனா அனுபவத்துக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். இதுல என்ன நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, பாம்பன் சாமியை பார்த்து வாங்குற வேலையில இப்ப எப்படி வச்சீங்களேன், பாம்பன் சாமி ஒரு சீஃப் மினிஸ்டர் மாதிரி, அவரை மந்திரிங்க தான் பார்க்கலாம். கீழகிறவெல்லாம் யாரை போய் பார்க்கணும்? மந்திரிகளை தானே போய் பார்க்கணும். இப்ப அந்த ஒரே மந்திரி தான் பாம்பன் சாமிக்கு, நிறைய மந்திரிலாம் கிடையாது, ஒரு மந்திரி தான் இவர் வச்சிருக்கிறார். இப்ப நீங்க எல்லாரும் இவர்கிட்ட போலாம். இவர் நேரா அங்க அனுப்புற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்குதோ அவங்க நேரா போய்க்கலாம். மற்றவங்களை பத்தி கவலை இல்லை. 1000 பேர் வருவாங்க போவாங்க, அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. அவர்கிட்ட தொடர்பு வச்சுக்கிறது, இல்ல அவர்கிட்ட ஃபைல் மூவ் பண்றது, அல்லது அவர்கிட்ட நீங்க கையெழுத்து வாங்குறது, அல்லது அவர்கிட்ட உங்க வேலையை வாங்குறது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா, ஓஹோ இப்படி ஒரு இது ஏன் இன்னும் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சுந்தரர் வாழ்க்கை தெரியல. இன்னைக்கு திருவொற்றியூர் கார்த்திகை சோமவாரத்தை தொடங்கி இப்ப நம்ம இது என்னது இந்த 3 நாள் இந்த புனுகு என்ன சாத்திர நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குல்ல, சுந்தரரை நீங்க போனீங்கன்னா அங்க பார்க்கலாம். இப்ப சுந்தரர் வாழ்க்கையில கண்ணு போயிடுச்சுல. எப்ப போச்சு? கடவுள் அனுபவத்தெல்லாம் பெற்ற பிறகு போகுது. நம்ம சுப்பிரமணியதாசர் வரலாறு அப்படி ஒரு நிகழ்ச்சியை நமக்கு சொல்லுவாங்க. அப்ப பாம்பன் சாமியை கடவுள் மாதிரி இருக்கிறாரா இல்லையா? சின்ன கேள்விதான். ஆனா பாம்பன் சாமி எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்குறாருல்ல. அதே மாதிரி தானே கடவுள் சுந்தரருக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்குறாருல்ல. அப்ப நீங்க இதுக்குள்ள அனுபவிக்கிறதுக்கு என்ன அதுல தடை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் சிஷியனை எல்லாரையும் பார்த்துக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறேன். அல்லது இறைவன் சுந்தரர்கிட்ட என்ன சொல்றான், எல்லா அடியாரையும் பாடுறதுக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறேன். ஆனா இவனுக்கு நானு ரூலை ரிலாக்ஸ் பண்ண மாட்டேன். அதே கேரக்டருக்குள்ள பாம்பன் சாமி வர, நான் உனக்கும் சொன்னதை நீ சொன்னபடி செய்யணும். அதுல நீ அடுத்தவங்களுக்காக செய்யறனாலும் பரவாயில்ல, நான் தெளிவா இருக்கிறேன் அப்படிங்கிற வரலாறு தான் சுப்பிரமணியதாசருக்குள்ள பாம்பன் சாமி எடுத்த வரலாறு. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, மானுட சட்டை குரு மலம் தீக்கிறத பத்தி நினைச்சு பாருங்க. சுப்பிரமணியதாசருக்கு எந்த மலமும் நீங்கினதா வரலாறு இல்லை. ஆனா எல்லா மலத்தையும் நீக்கி அவருக்கு முத்தி கொடுக்கணும் அப்படின்னா பாம்பன் சாமி வர்றாருன்னா இந்த முதல்ல வர்ற வரி அதுக்கு வேலை செய்யும். என்ன வரி வேலை செய்யுது? அந்த ஆரியன் அலக்கரின் மானுடனாக வந்து கூடினும் கூடுவர். அப்ப பாம்பன் சாமி வேணா முத்தியை யாரு கொடுக்கலாம்? மும்மலம் உடையவர்களுக்கு கொடுக்கலாம். ஆனா கடவுள் அதை பண்ண முடியாது. இன்னும் கேட்டா கடவுள் பண்ற வேலை என்னன்னா அப்படியே கொடுத்ததா வரலாறு இல்லை. இப்ப இவங்க பண்ணிடுவாங்க, இவங்க அப்படியே முத்தி கொடுத்து கல்வி செடிக்கு கொடுத்தாரு எல்லாருக்கும் கொடுப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனா கடவுள் வடிவம் எடுத்து வந்தாலும் என்ன பண்றாரு? நீங்க வரலாறுலாம் பற்றி பாருங்க. மாணிக்கவாசகருக்கும் உபதேசம் பண்ணாரு. மாணிக்கவாசகர் உடனே முத்தி அடைஞ்ச மாதிரி வரலாறு இல்லை. யாருக்கும் உபதேசம் பண்ணி உடனே அவங்க அருணகிரிநாதருக்கும் முருகன் உபதேசம் பண்ணா உடனே அவர் மேல போன மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. அப்ப இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? எதுக்கு? அருளாளர்களுக்கு இறைவன் காட்சி சட்டை மானுட சட்டையில காட்சி கொடுத்ததற்கும் அல்லது அருள் கடவுளே நேராக காட்சி கொடுத்ததற்கும்
இந்த குருமார்களாக கடவுள் இருந்து முக்தி கொடுப்பதற்கும் என்ன வேறுபாடு அப்படி நினைச்சு பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி பதில் கிடைக்க முடியும். என்ன வேறுபாடுன்னா, அங்கதான் நீங்க மலத்தையே முடிவு பண்ணணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் குருநாதர் அல்லது கடவுளினுடைய வடிவமாக விளங்குகிற இவர்கள் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா அவனுக்கு முத்தியை கொடுத்து அவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு மேலே ஏற்றுறதுல தெளிவாக எந்த தடை இல்லை. ஆனா கடவுள் அந்த ஆன்மாவு என்ன நினைச்சு இருந்ததோ அது மூலமா என்ன நடக்கணுமோ அந்த வேலையை வாங்காம முத்தி கொடுப்பான். இங்க அப்படி கிடையாது, கணக்கு வழக்கே கிடையாது குருநாதர் பரம்பரையில. ஆனா கணக்கு வழக்கு இல்லைங்கிறதுக்காக நீங்க அப்புறம் நான் இப்படி கேள்வி கேட்டுருவேன், அவர் மாதிரி நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்பேன். ஏன் கண்ணப்ப நாயனாரோட சுப்பிரமணியதாசரை நான் ஒப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா, கண்ணப்ப நாயனார் என்ன வேலையை எடுத்துக்கிட்டு செய்யறாரோ அதே வேலையை சுப்பிரமணியதாசர் அந்த அன்புக்குள்ள சண்முகவாசனை செய்கிறார். கண்ணப்ப நாயனார் அவர் வேடராய் இருந்து அதாவது காட்டு விலங்குகளை அழித்து சாப்பிடுறவர், அதை கடவுள் கொடுக்குறார். வித்தியாசம் அவ்வளவுதான். அதுக்குள்ள அவங்க முழு ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அது இருக்கிற உண்மை. அப்ப நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வரலாற்றுக்கு உள்ள இரண்டு விதமான குருமார்கள் அல்லது கடவுள் ஆட்கொள்ளுகிற வரலாற்றை பாம்பன் சுவாமிகள் தெளிவுபடுத்துகிறார். சைவ மரபில் சகலருக்கான விடுதலை 3 மலமுடையவர்களுக்கான விடுதலை என்று சொல்லப்படுகிறது. அதிலே கடவுள் மானிட சட்டை தாங்கி வருவான் என்ற வரலாறு சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் அந்த வரலாற்றுக்குரிய சான்று எதுவும் இல்லை. அப்போ உமாபதி சிவாச்சாரியார் வரலாறு, இன்னும் சில சித்தர்கள், சீர்காழி சிற்றம்பல நாடிகள், காழி கண்ணுடையவர்கள் போன்றவருடைய வரலாற்றில் வருகிற உண்மை, கடவுளை விளங்க வைக்கிற குருநாதனாக இருக்கிற அவர்கள் 3 மலமுடைய எந்த உயிரையும் விடுதலைக்கு தகுதி பெற செய்து விடுதலை வழங்குகிறார்கள். இதுதான் அதுல இருக்கிற உண்மை. இரண்டாவது, கடவுள் எந்த கடவுளை சொல்றாரு, இங்க மட்டும் பாம்பன் சாமி கொஞ்சம் புள்ளி வைக்கிறார். என்ன புள்ளி வைக்கிறார் அப்படின்னா, நடனம் ஆடுகிற இறைவன், அருள் மன்றுள் குந்தியாடு இறை மானுட வடிவினை கொண்டே பந்தமா எதிர் எய்தினும் எய்தும். அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்கு? சாதாரண கடவுளை பேசல, எந்த கடவுள் குருவா வரும் அப்படின்னா, நீங்க சைவ சித்தாந்தத்துல ஒரு பாட்டு மெய்கண்டார் சிவஞான போதத்துல, தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நிய மின்மையில் அயரா அன்பின் அரண்கடல் தெலுமே. மெய்கண்டாருடைய சிவஞான போதம். தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அப்படின்னு அந்த வரிக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இப்ப நான் இருக்கிறேன்னு வச்சுங்களேன், இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன்ல, பேசிக்கிட்டே இருக்கிற சுத்திட்டு வந்து மாலை போடுறார். இதை நான் ஏத்துக்கலாமா ஏற்றுக்கூடாது? கேள்வி கேட்டா என்ன பதில்? என்ன வில்லத்தனமா இருக்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது. ஏத்துக்கிட்டா ஆனவன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? நீங்க என்ன இன்னும் பேசுறா, இன்னும் பெரிய இது மாதிரி அவர் வந்து மாலை போறாரு, இது என்ன வேலை, இது காசு வாங்கி வர சொன்னாரா, இல்ல உண்மையிலேயே இது நடக்குதா? நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு உட்காந்துருப்பாங்கல்ல, ஐயா இந்த வேலையே வேணா, எனக்கும் உங்களுக்கு தான் இது தெரியும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். எனக்கும் உங்களுக்கு தான் தெரியும். எப்படி தெரியும்? மற்றவங்களை பத்தி கவலை இல்லை. எப்படி தெரியும்? நான் காசு கொடுக்கல, நீங்க வாங்கி வரல, நீங்களா வாங்கி வரீங்க அப்படிலாம் எனக்கு உங்களுக்கு நான் கொடுக்காதனால எனக்கு தெரியும், நீங்க வாங்காதனால உங்களுக்கு தெரியும் தானே தெரியுது. அப்போ நான் என்ற ஒருவனா என்ன நினைக்காம நானும் கடவுளும் என்பதாக பார்த்தா தம்னு பேர். இதனாலதான் நாம இந்த தன்னை உணர்தல்ங்கிறதே மட்டம் தட்டுறோம். உன்னை பார், தன்னை அறிவாய் அப்படிங்கிற விஷயத்தையே நாம கத்தி வச்சு தீவிடுவோம். தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் உணர்வார், தம்மை உணரார் உணரார் உடங்கு இயைந்து அப்படின்னு மெய்கண்டாருடைய அவையடக்கம் சிவஞான போதத்துல வர்ற. நான் உணரும் போதே நான் என்ன உணர்ற விஷயமே கிடையாது, அப்படி ஒண்ணு இல்லை. உணரும் போதே தம்மை உணர்தல், நான் கடவுளால் இருக்கிறேன், கடவுளும் நானும் இல்லாமல் இரண்டு பேரும் தனியாகவும் இல்லை, கடவுள் இல்லாமல் நான் இல்லைங்கிறத உணர்றதுதான்
பன்மை. தன் என்ற ஒருமை இல்லாமல் தம் என்ற பன்மையாகத்தான் என்றைக்கும் நாம் நம்மை பார்க்க முடியும். ஆனா கடவுளுக்கு மட்டும் ஒரே ஒரு பேர், தமை உடைய தன் உணர்வார். இந்த தம் என்பதாக எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டிருக்கின்ற தன் ஒருமையாக சொல்லப்படுகிற ஒரே ஆள் அவன் மட்டும்தான், கடவுள் மட்டும்தான். நாம யாரும் தன்னு சொல்ல முடியாது, தன்னை உணர்தல் சொல்ல முடியாது. தன்னை உணர்தல்னா என்ன மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தம்மை உடைய தன் அப்படி சொன்னாதான் சரி. இதுதான் சைவ சித்தாந்தத்துல முதல்ல அளவைன்னா ஒரு கட் அண்ட் ரைட்டான வாக்கியம் அப்படி வச்சுங்க. இதுல என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள நான் இல்ல, இதுக்குள்ள கடவுளைத்தான் நீங்க அனுபவிக்கிறீங்கிற மாதிரி நினைக்கிற அளவுக்கு எனக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? இப்ப ஒரு நிகழ்ச்சி நடக்குது சார். இப்ப நான் இதுக்குள்ள வர்றேன், என்ன வச்சுதான் நடக்குது. ஆனா நான் என் மனநிலை ரீதியா இது எனக்கு இல்லை அப்படிங்கிறது நான் எப்படி வர முடியும்? அப்படி வந்தாதான் நான் தம்மை உடைய தன் உணர்வார்னு அர்த்தம். அது வரைக்கும் தன் உணர்வார் தான். நான் இருக்கிறேன், கடவுள் இருக்கிறார். ஆனா முடிக்கும் போது கடவுளை வச்சு முடிச்சுக்குவோம். ஆனா நாம அதுல இருந்து விட்டு நம்ம வெளியே வர மாட்டோம். எந்த காலத்திலையும் நாம வெளியே வர மாட்டோம். இது பெரிய விஷயம்தான். ஆனா அதுக்கு மேல என்ன பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா, நான் அதுக்குள்ள வராம கடவுளை மட்டுமே தனியா எனக்கோ என்னோடவே இருந்து நான் பார்க்க கத்துக்கிட்டேன்னா அப்பதான் அந்த நிலைமைக்கு வந்தவங்க தான் யாரு? அந்த நிலைமைக்கு வந்தவங்க தான் பாம்பன் சாமி வரியில சொல்ற அந்த ஆரியன் அலக்கரின் மானுடனாக வருதல். இப்ப அவங்கதான் எந்த ஒரு நோயும் என்னோடது இல்லைன்னு அப்படியே ஏத்துக்கிறது. அவங்கதான் எனக்கு மீன் கறி கிடையாது, சைவமும் கிடையாது, அசைவமும் கிடையாதுன்னு சொல்றது. அவங்கதான் இது ஏவனை ஊவனைன்னு கிடையாது, எதையும் அப்படியே கடவுள்ங்கிற ஒன்ன முன்னிறுத்திட்ட பிறகு அவங்கிற விஷயம் அதுல இல்லாம போயிடும். அப்படி வந்ததுனாலதான் நம்ம சக்கரை அம்மாவுக்கு கால் வீங்கி யானைக்கால் நோய் மாதிரி இருக்குதே அப்படின்னு பக்தர்கள் வருத்தப்பட்டாலும் அவங்க அதுக்குள்ள வரல. பாம்பன் சாமி இங்கிருந்து திருவொற்றியூர் போறார், கத்திவாக்கம் போறார், பழவேற்காடு போறார், அதுக்கப்புறம் தான் பெங்களூர் திட்டம். இப்படிலாம் நடக்குது. ஏன் நடக்குது? அதுக்குள்ள நிக்க முடியல. ஆனா அதுக்குள்ள இவங்களை தாண்டி அந்த கடவுள்ங்கிறதுக்குள்ள அந்த அந்த இடம் வர்ற வரைக்கும் அது அப்படிதான் இருக்கும். நீங்க இதெல்லாம் தொடக்கத்திலேயே இவங்க பிரிஞ்சிட்டான்னு சொல்லக்கூடாது. அந்த சமாதி நிலை வர வர வரதான் இந்த அனுபவம் பெருசா தெரியும். மத்த எப்பவும் தெரியாது. அது வர வரதான் இவங்க இருப்போம். அது அது மேல கிளம்பிக்கிட்டு இருக்கும். உடனே நீங்க கபாலம் வெடிக்குதுலாம் சொல்லக்கூடாது. இந்த உடம்ப வச்சுக்கிட்டே இவங்களுக்கு நீங்க பட்டினத்தாரோட எடுத்துங்களேன். பட்டினத்தாருங்கிறவருக்குள்ள அவங்க அம்மாவுக்கு ஈமச்சடங்கு செய்யறதா இருந்தாலும் சரி, அல்லது கழுமரத்தை எரிக்கிறதா இருந்தாலும் சரி, இது எல்லாத்திலையும் இருந்தாலும் இந்த கடவுள்ங்கிறத வெளியே கிளப்புறதுக்குள்ள அவங்க படுற பாடு பெரிய பிரச்சனையா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு அற்புதம் தான். ஆனா அந்த இடத்துல நீங்க நினைக்கிற உங்களுக்கு அற்புதம் தான். ஆனா அவங்க முழுசா அதுக்குள்ள என்ன பாடுபடுறாங்க அதுக்காக வருத்தப்படுறது இல்ல. அது அந்த பாட்டுகளுக்குள்ள போனீங்கன்னா தெரியும். இந்த வருத்தமா எழுதுறாங்க இல்ல, இதுக்குள்ள இப்படி இல்லையே, இப்படி இல்லையே, இதுவா, அது ஆச்சே, இப்படி ஆச்சே அப்படின்லாம் பாடுறாங்கல்ல. இந்த பாடுற விஷயத்துக்குள்ள அவங்க அதுக்குள்ள நொந்து போறாங்க அப்படிங்கிறது தெரியும். இதை நீங்க என்னவா எழுதக்கூடாது, நாம வினையில அடிபடுற மாதிரி எழுதக்கூடாது. இது எல்லாமே இந்த மாதிரி தான்பா நீங்க வெளியே வருவீங்க. இந்த மாதிரி தான். ஏன் மாணிக்க வாசகருக்கு பேர் என்ன, குருந்த மரத்தடியில உபதேசம் பண்ணிட்டானா இல்லையா? கடவுள் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஏன் வைகை ஆத்துல போறோம்னா அவரு, அப்புறம் ஏன் கொதிக்குதேன்னு கடவுள் ஏன் தண்ணிய வர வைக்கணும்? அல்லது அப்புறம் ஏன் அணைய உடைக்கணும்? அப்புறம் ஏன் உடம்பு வலிக்கணும்? ஏன் வலிக்குது?
நாம படிக்கும்போது மாணிக்கவாசகர் ரொம்ப பெரியவர் அப்படின்றது மட்டும்தான் நிற்கும். அவங்க உபதேசம் வாங்கின பிறகும் உத வாங்கினது தெரியாதுல்ல. உத வாங்கின பிறகு அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஏன் சொல்றேன் தெரியுமா? இந்த மலம் ஒழியுதுன்னு நீங்க கற்பனை காணாதீங்கன்னு சொல்ல வரேன். இந்த கடவுளே மானுட சட்டை தாங்கி குருவா வருவான்னு சொல்றாருல்ல, ஒரே விஷயம் மட்டும் நடக்கும். இந்த உத வாங்கிறது இல்லாம போவாது. ஆனா உத வாங்கிறதுக்கு வருத்தம் இருக்காது. ஏன்னா ரொம்ப சரிதாம்பா, இதெல்லாம் இப்படித்தாம்பா அப்படிங்கிற நம்பிக்கை அந்த இடத்துல பக்கவே வளர்ந்துகிட்டு இருக்கும். அது எப்படி வளருதுன்னு கேட்டீங்கன்னா, நாம முதல் காலத்துல அடி வாங்கினதுக்கு எப்பா இது எனக்கு வேணவே வேணாம்பா, இந்த பிரச்சனையே வேணாம், நீ இதை கூட அதை கூடன்னு கேட்டமே, அந்த மாதிரி இப்ப கேட்க மாட்டோம். அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? இதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? இந்த மாயையிலிருந்து வெளியே வர்றது, கர்மாவில இருந்து வெளியே வர்றது, ஆணவத்துல இருந்து வெளியே வர்றது. நான் மாயையிலிருந்து வெளியே வரணும்னா என் உடம்பு விட்டுட்டு போற விஷயம் இல்ல. அது இது நான் முதல்ல வாங்கின அதே அடி இப்ப உழும்போது எனக்கு இந்த அடி தேவை அப்படின்னு நினைக்கலனாலும் இந்த அடி பெருமான் நல்லதுக்கு தான் கொடுத்தான் அப்படின்னு ஒரு பின்னாடி தெரியும். முதல்ல வாங்கும்போது வலிச்சிருக்கோம்ல, அந்த வலி இப்ப இருக்காது. அதுதான் ரமணருக்கு, அதுதான் சக்கரை அம்மாவுக்கு, அதுதான் பாம்பன் சாமிக்கு, அதுதான் சுப்பிரமணியதாசன். அப்ப நாம என்ன நினைக்கிறோம்னா, வந்து நின்ன உடனே எல்லாம் வந்து நமக்கு கொட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறதுல இருந்து வெளியே வர்றதுதான் இந்த குரு நெறி உபதேசத்தோட வேலையே. நாம என்ன நினைக்கிறோம், உக்காந்தா ஒரு குருநாதர் வருவாரு, அவர் கையில ஏதாவது சக்கரை மாதிரி ஒரு உண்டை கையில கொடுத்துட்டு போவாரு, அதை சாப்பிட்டுட்டு நாம வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம்ல. அந்த நினைப்புல இருந்து வெளியே வர்றதுதான் இந்த படிக்கிற வேலை. இதை பத்திலாம் படிக்கிறதேங்கிறத எதுக்குன்னு கேட்டா, நம்ம பொழப்பு நினப்பு வந்து பொழப்ப கெடுக்குது இல்ல, இந்த நினப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கறதான் இந்த மாதிரி படிக்கிற வேலை. இந்த படிக்கிற வேலையில தான் பாம்பன் சாமி இதுல வந்து நீங்க நினைக்கிற குருநாதர் நெறி அல்லது உடம்பை அவர்கள் வந்து நமக்கு இந்த பிறப்பை விடுதலை அடைய செய்வது அப்படிங்கிற முறையில முதல்ல போன வாரம் என்ன சொன்ன, கோயில்ல போய் தீர்த்தம், தலம், மூர்த்தி வழிபாடு, அதுல காமியார்த்தம். காமியார்த்தம்னா விரும்பினதை கேட்கறது. விரும்பினதை கேட்ட பிறகு வைராக்கியம் வந்து அது எப்படி ஞானமா மாறுறது, போன பாட்டுல அதை முட்ட. இப்ப என்ன சொல்றாருன்னா, ஞானமா வருதுன்னா குருநாதர் வந்து சொல்லுவான்னு சொல்றீங்கல்ல, அது எப்படின்னு கேட்டா, சித்தர் மாதிரியோ அல்லது குருநாதர் மாதிரியோ இருக்கிற ஒருவர்கள் எந்த ஆன்மாவுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கொடுக்குறாங்க. ஏங்க கள்ளிச்செடிக்கு கொடுத்தாருல யாரு, நம்ம உமாவதி சிவாச்சாரியார் பெத்தான் சாம்பானுக்கு கொடுத்தாருல, பெத்தான் சாம்பானுக்கு கொடுத்ததுல பிரச்சனை வந்ததுனால கள்ளிச்செடி கொடுத்தார். இந்த இங்க இருக்கிற சில பேருக்கு வரலாறு தெரியலனாலும் சிதம்பரம் பக்கம் கொத்தங்குடி அப்படின்னு இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் போற வழியில இருக்குது. அந்த கொற்றவன்குடியில இருந்தவர் தான் உமாவதி சிவாச்சாரியார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சிதம்பரம் கோயில்ல தீட்சிதர்கள் 3000 பேருக்கு தலைவர். 3000 பேருக்கு தலைவராக இருந்த உமாபதி சிவாச்சாரியாரு பல்லக்குல தான் போவார் வருவார். உங்களுக்கு தெரியும் இன்னைக்கே தீட்சிதர்கள் எவ்வளவு செல்வாக்கா இருக்கிறாங்க, அன்னைக்கு எப்படி இருந்திருப்பாங்க. இந்த பல்லக்குல போற வர்றவரை பார்த்து தெருவில் இருந்த பரதேசி மாதிரி இருந்த ஒரு மறைஞான சம்பந்தர் என்ன பண்றாரு, பட்ட மரத்துல பகல் குருடு போகுதுன்னு திட்டுறாரு. உடனே அவருக்கு ஞானம் வருது இந்த வார்த்தையில. இவர் பின்னாடி நாம போவோம்னு அவர் இறங்கி ஓடி வர்றாரு. இவர் பின்னாடி யார் பின்னாடி, மறைஞான சம்பந்தருங்கிற ஒருத்தர் பின்னாடி பெரிய சிவாச்சாரியாரா இருந்த தலைமை பீடாதிபதியா இருந்த உமாபதி சிவாச்சாரியார் வந்துடுறார். இதுக்கு அப்புறம் அந்த மற்ற சிவாச்சாரியார்லாம் சேர்ந்து இவரை இனிமே இந்த கூட்டத்துல சேர்க்கக்கூடாதுன்னு ஒதுக்கிறாங்க. ஒதுக்கின பிறகு கடவுளே அவரை ஏத்துக்கணும்னு சொன்னாலும் அவங்க யாரும் ஏத்துக்கல. சிதம்பரத்துக்கே இது வரலாறு. திருஞான சம்பந்தர் சொன்னாலும் தீட்சிதர்கள் கேட்க மாட்டாங்க, உமாபதி சிவாச்சாரியாருக்காக கடவுள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சிதம்பரத்து வரலாறு இதுதான். சிதம்பரத்து வரலாறு ரொம்ப முக்கியமான வரலாறு. திருஞான சம்பந்தர் கிபி 7ஆம் நூற்றாண்டுல சிதம்பரம் கோயிலுக்கு போறார். போகும்போது திருநீலகண்ட யாழ்ப்பாணரை கூட்டிட்டு போறார். போகும்போதே சிக்கல் தெரியுது. திருநீலகண்ட யாழ்ப்பாணர்ல பக்கத்து ஊர்ல கொண்டு போய் ஒருத்தர் வீட்டுல விட்டுட்டு இவர் வந்து தனியா சாந்தி கொடுத்து போறாரு. திருஞான சம்பந்தருக்கு இதான் நிலைமை. அதுக்கு அப்புறம் யார் காலத்துல, உமாபதி சிவன் காலம் எப்ப, 14ஆம் நூற்றாண்டு. இதுக்கு நடுவில் 700 வருஷம் இருக்குது. இந்த 700 வருஷம் ஆன பிறகு
மாம்பழ சிவாச்சாரியாருக்கு கடவுளே பேசுறான், அவர் வந்தாதான் வந்து தேர் ஓடும், அவர் வந்தாதான் கொடியேறும், இதெல்லாம் சொல்றான். வருவாரு, கொடியேற்றுவாரு, போயிடு, நீ இங்க உள்ள வராது, வருவாரு, பாட்டு பாட எல்லாம், நீங்க எங்க கூட்டத்துல உட்காரத்துக்கு உன்னை விடமாட்டோம் அப்படின்னு பண்ற வேலையை சிதம்பரத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. அது வரலாறு தொடர்ந்து இருந்தது, 700 வருஷத்துக்கு குறையாம இந்த வரலாறு இருக்குது. அப்போ கடவுளே சொன்னாலும் கேட்காத நிலைமை யாருக்கு உண்டு? இப்படி வச்சுங்களேன். இந்த கேள்வி கேட்டா என்ன பார்த்துட்டு, கடவுளே சொன்னாலும் கேட்க மாட்டோம்பா. திருஞான சம்பந்தர் அதுக்கு முயற்சி பண்ணல, அது நல்லா பண்றாரு. அவர் பக்கத்துல முருகன் நாயனார் வீட்டுல, அதுவும் அவர் என்ன பண்றாருன்னா, திருநீலகண்ட யாழ்ப்பாணரை அவர் ஐயர், அங்கேயும் சேர்க்கிறார், ரொம்ப நுட்பமா பண்றாரு. அவர் வீட்டுல எந்நேரமும் வேள்வி எரியும். வேள்வினா அந்த யாக குண்டம் சொல்றீங்கல்ல, அதுக்கு பக்கத்துல அவங்க கணவன் மனைவிக்கு படுகை கிடங்குறார். அந்த மாதிரி ஒரு ஆளை அடியவர்ல ஒருத்தரை வைக்கிறார் சுந்தரர். ஆனா தில்லைக்குள்ள இவரை ஒன்னா கூட்டிட்டு போக முடியல. யாரால? திருஞான சம்பந்தரால போக முடியல. அப்ப திருஞான சம்பந்தருக்கு முயற்சி பலிக்கலையா, இல்ல எடுக்கலையா? அது என்ன சிக்கல்? அதேதான் உமாவி சிவாச்சாரியார கடவுளே சொல்லி அவரை ஏன் உள்ள விடல? இதுல என்ன சிக்கல்? இங்கதான் உங்களுக்கு மலம் பேர் வைக்கிறோம். மும்மலம்னா என்ன, ஆணவம்னா என்ன, கர்மானா என்ன, அதுல இருந்து விடுபடுறதுன்னா கடவுள் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு என்ன கொள்கை? இந்த இடத்துல இந்த ரூல்ஸ்ல தப்பு பண்றவன நாங்க விட மாட்டோம். அந்த இடத்துல அந்த ரூல்ஸை தாண்டி நான் சண்டை போட மாட்டேன். திருஞான சம்பந்தர் எம்மனோட எல்லாம் சண்டை போட்டுருக்கிறார். அதாவது செத்த உயிரெல்லாம் மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறார். ஆனா இவங்களோட சண்டை போட விரும்பல, அது வேலையே இல்லை அவருக்கு. அதுக்கப்புறம் அவங்களும் கடவுளை சொன்னாலும் கடவுள் சொன்னதையும் கேட்கல. இப்ப என்ன நினைக்கிறீங்க நீங்க? இப்போ இந்த வரலாறு தான் படிச்ச வரலாறு தான். இத பிரச்சனையா பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா, இத பிரச்சனை சமூக பிரச்சனையா பாக்குறது வேற. சமூக பிரச்சனையா பார்த்தாலும் நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். அதை கடந்து இதுக்குள்ள இந்த கடவுளை ஏற்று விடுதலை அடைய வேண்டுங்கிற விஷயம் எந்த மாதிரி நிக்குது? கடவுளை ஏற்று நான் விடுதலை அடைய வேண்டுங்கிற விஷயம் எந்த மாதிரி நிக்குதுன்னா, அந்தந்த ஆன்மாவை பொறுத்து தான். அவ்வளவுதான். இல்ல, கடவுளை ஏற்றுக்கொண்டு நான் விடுதலை அடைவேன் அப்படி என்கிற விஷயம் ஆன்மாவை பொறுத்து முடிவுக்கு வருகிறது. அப்ப தில்லை 3000 இருந்தாலும் அந்த ஆன்மாவுக்கு பக்குவம் வரவில்லை என்றால் அந்த இடத்துல கடவுளினுடைய வேலையில் செல்லாது. அதான் அதுக்கு அர்த்தம். அப்ப மானுட சட்டை தாங்கி குரு வருவார்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம உமாவல் சிவாச்சாரியார் அந்த பெத்தான் சாம்பான்ங்கிறவன் அந்த கதை தானே சொன்னேன். அவருடைய மடத்துக்கு தினம் சாப்பாட்டுக்கு விறகு கொடுக்கிற விறகு வெட்டி அவன். ஒரு நாள் விறகு கொடுக்கல, எப்படிப்பா விறகு இவ்வளவு நாளா வந்தனா, இந்த மாதிரி ஒரு ஆள் அவங்க வர வச்சு உனக்கு என்ன நான் முத்தி கொடுக்குறேன்னு இவர் கொடுத்துறார் உமாவல் சிவாச்சாரியார். இந்த விஷயம் முத்தி கொடுக்குறதுனா என்னன்னு அந்த மக்களுக்கு தெரியாது. உடனே அவன் பொண்டாட்டிக்கு செய்தி கேள்விப்பட்டு அவ அச்சு புட்டின்னு அங்க இருந்து பிறந்து வர வழி நெடுக்க வந்து இங்க சத்தம் போடுறா. இவங்க ஒன்னும் சொல்றாங்க புரியல அவளுக்கு. உடனே போய் அப்ப இருந்த மன்னன் கிட்ட போய் சொல்றா. குறுநில மன்னன், அங்க சிதம்பரம் சார்ந்து இருந்த மன்னன் கிட்ட போய் சொல்றா. உடனே அவன் படையை தட்டின்னு ஆள் வரான். வந்து கேட்டா, அது ஒண்ணும் இல்லைங்க, அந்த உயிருக்கு நான் முத்தி கொடுத்துட்டேன். அப்படின்னா என்னப்பான்னு அவனும் கேட்கிறான். இந்த பாரு, இந்த கல்வி கொடிக்கு நான் முத்தி கொடுக்குறேன் பாருன்னு தண்ணி தெளிக்கிறாரு. அது ஜோதியா மாறுது, இதாம்பா நாங்க கொடுத்தா முத்தி அப்படின்னு செஞ்சு காட்டுறாரு. யாரு? உமாபதி சிவாச்சாரியார். அப்போ இந்த 2 பேருக்கும் அந்த வேலை ஏமாந்து. நான் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, பெத்தான் சாம்பானுக்கு முத்தி கொடுத்தாரு, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அங்க நிக்கிற ஒருத்தன்லயும் அதுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். அங்க இருக்கிற கள்ளி செடிக்கு ஏன் முத்தி கொடுக்குறாரு? அங்க இருந்த வேற எவனுக்கும் அந்த தகுதி இல்லை. அப்போ மானுட சட்டை தாங்கி மும்மலரை நீ அந்த விடுதலை கொடுக்கிறவன் அப்படின்னாக்கா தகுதி இல்லைன்னு நீங்க வினைக்கெல்லாம் போகக்கூடாது, ரொம்ப டெலிகேட்டா போகக்கூடாது. அங்க அறிவில்லாம அன்பு செய்தவன், அறிவை முன்னாடி விடாம அன்பை மட்டுமே முன்னாடி விட்டவன் பெத்தான் சாம்பான். அதே மாதிரி அந்த இடத்துல அவன் கொடுத்த விரவுல சோறு ஆக்கி அந்த கஞ்சி தண்ணி ஊற்றி வளர்ந்த கள்ளி செடிக்கு அந்த பக்குவம் கொஞ்சம் கூடுதலா நாங்க இப்படித்தான் சொல்லுவோம். தத்துவவாதிகள்லாம் கொஞ்சம் நயமா சொல்லணும்ல. அதனால என்ன சொல்லுவோம்னா,
அவன் கொடுத்த விரவுல ஆக்கின சோத்துல வடித்த தண்ணீர வளர்ந்த கள்ளி செடி, ஆதலினால அவனுக்கு கிடைச்சது அதுக்கும் கிடைக்குது அப்படின்னு நாம சொல்லுவோம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வளர்றா இல்லையாங்கிறது இல்ல, இந்த இடத்துல அது அறிவை புத்தி காட்டாம இருக்கணும். நான் சொல்லுவேன்ல, செத்துட்ட பணத்தை கூட நான் எழுப்ப தயாரா இருக்கிறேன், ஆனா உங்களை திருத்த தயாரா இல்லை அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு அறிவு இருக்கு. அதாவது கடவுளே இப்படித்தான் பண்ணுவான், செத்துட்ட பணத்தை எழுப்புவான், ஆனா சாவாதவனை நீ திருந்துறானா திருந்த மாட்டான். ஏன்னா அது அவன் புத்தி. கடவுள் புத்தியும் அதான், மனுஷன் புத்தியும் அதான். கடவுள் புத்தி என்னன்னா திருந்தாதவனை திருத்த மாட்டான், அவனா திருந்துறதுக்கு கூட இருப்பான். கடவுளோட ரோலை நல்லா தெரிஞ்சுக்கணும். திருந்தாதவனை திருத்துற வேலை தான், ஆனா இவனா இதை புடிச்சுக்கன்னு திருத்த மாட்டான். நீ திருந்துற மாதிரி பக்கத்துல சைட் லாக் போடுவோம். இந்த பிரம்மனுக்கு போட்டான் அல்ல ஒரு சைட் லாக். அதனால எப்படி ஒரு பொண்டாட்டி வேணும், எப்படி ஒரு அப்பா அம்மா வேணும், எப்படி ஒரு புள்ள வேணும் அப்படின்னு சுத்தி ஒரு லாக் போடுவோம். நீங்க எங்க போனாலும் அங்க இன்னொரு ஆளை கொண்டாந்து நிறுத்துவான். நீங்க நினைச்சு நிற்பீங்க இதுதான்பா இனிமே நமக்கு பிரச்சனையே வராது. அங்க ஒரு விரோதி வருவான், அழகா டொங்கு டொங்குன்னு ஆடு. ஓகே, அவனை பிடிச்சி அமக்கு, உன் வேலையை நீ பாரு அப்படின்னு. அதாவது இந்த கடவுள் நீ திருந்துறதுக்கான சூழ்நிலையை அமைச்சு அதை நல்ல வலிவா இழுத்து பிடிக்க தெரிந்த கெட்டிக்காரன். அதனாலதான் அவனுக்கு பேர் என்ன கொடுத்தாரு, ஆரியன். இந்த பொருத்தமா வச்சு பூட்டு போடுறது, பொருத்தமா வச்சு சாவியை திறக்கிறவன். அதே விஷயத்தை அவன் யாருகிட்ட ரொம்ப பொருத்தமா முழுசா இருக்கிறானோ அவங்க அவனை எதிர்பார்க்காம செய்வான். அப்படி செஞ்ச வரலாறு மட்டும்தான் 3 மலம் உடையவர்களுக்கு விடுதலை தருகிற வரலாறு. கடவுளை இந்த பிறவியில் விளங்க வைத்த மனிதர்களால் மட்டும்தான் முடியும். அப்படிதான் நீங்க சித்தர்கள் மரபை நீங்க அனுபவிக்க முடியும். சித்தர்கள் அதான் பாம்பன் சாமி தகராலய ரகசியத்தினுடைய தொடக்கத்திலேயே தெளிவா சொல்லியிருக்கிறார். ஜங்கமர்கள் என்று சொன்னால் நீங்க நாயன்மாரை நினைச்சுக்கிட்டு குரு பூஜை கொண்டாடுறதுலாம் அதை நினைக்காதீங்க, அதை தனியா வச்சுங்க. ஆனா நீங்க நடந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவனுக்கு செய்யறதுக்கு தெரியுதா பாரு. அதுக்குதான் காசி யாத்திரையில சாப்பாடு போடுறது எழுதினார். காசி யாத்திரையில ஏன் சாப்பாடு போடுறது எழுதினார்னு கேட்டீங்கன்னா, நீ 1000 பேருக்கு 1,00,000 பேருக்கு போட்டா கூட ஜங்கமரா யாராவது ஒருத்தன் வந்து சாப்பிடணும்னா உனக்கு அந்த தகுதியை அதை வளர்த்து கொடுப்பான். அல்லது ஜங்கமர் ஒரு ஆளுக்கு நீ போய் சாப்பாடு போடணும்னா இங்க இருந்து வளர்த்து அனுப்புவான். அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? இந்த ஜங்கம வழிபாடு அல்லது இயங்கிக் கொண்டிருக்கிற கடவுளை அனுபவிக்கிற மகான்கள் அல்லது மனிதர்கள் அல்லது சித்தர்கள், இவங்களை தேடி போய் நீ வேலை செய்யல, இவங்களுக்கு எதுவும் செய்ய முடியலன்னா உன் வழிபாட்டோட மதிப்பு கம்மிப்பா அப்படிங்கிற. நல்லா சொல்ற, வழிபாட்டோட மதிப்பு கொஞ்சம் செல்லாக்காசு. யாருக்கு? எங்க அப்பன் திருஞான சம்பந்தனுக்கே செல்லாக்காசு. திருநாவுக்கரசருக்கு ஒரிஜினல் காசு. நல்லா தெரியல வரலாறு. ஏன் திருஞான சம்பந்தர் எல்லாரும் ஏற்கனார உடனே பட்டிமன்றம் ஒன்று வச்சுக்கிட்டு அவருக்கு ஏன் இவர் தொண்டு செய்தார், ஆதலினாலே இவருக்கு காசு பூரணமாய் வாசி இல்லாத காசு தரப்பட்டது. ஆனால் திருஞான சம்பந்தருக்கு அப்ப அங்க மட்டும் அவரை திறக்க வச்சு இவரை பூட்ட வச்சது என்ன? அப்புறம் இங்க திருஞான சம்பந்தருக்கு திருவிழிமொழியில ஓங்கி ஒரு கொட்டு, அங்க திருநாவுக்கரசருக்கு ஓங்கி ஒரு கொட்டு. கடவுள் ரொம்ப கில்லாடி. இங்க ஒரு ஆளுக்கு ஒரு கொட்டு கொட்டினா அங்க ஒரு ஆளு கொட்டு கொட்டுறான். நான் அவனும் திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசரையும் மட்டும் தட்டல, எனக்கு வரலாறு தெரியும், என்ன வரலாறு அங்கன்னு நடந்ததுன்னு தெரியும். திருநாவுக்கரசருக்கு முதல்ல இங்க காசு நல்ல செல்ற காசை கொடுத்துட்டாங்க திருவிழிமேடையில. அடுத்த ஊர் தானே திருமறைக்காடு, அடுத்து அங்கதானே போறாங்க. அங்க போய் திருஞான சம்பந்தரை மேல தூக்கி விட்டு திருஞான சம்பந்தருக்கு ஒரு கொட்டு. அவர் 2 பேரையும் பெருமான் 2 பேரும் தானே கொட்டினான். அப்புறம் தான் திருஞான சம்பந்தர் வச்சு திருநாவுக்கரசர் மட்டும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல ஏன் கொட்டினா அப்படிங்கறதுதான் பிரச்சனை. இப்போ ஒண்ணும் இல்ல, திறக்கிறது போட்டுறது அப்புறம் சாப்பாடு போடுறது, இந்த சாப்பாடு போடுற பிரச்சனை தான் எதுல? திருவிழிமேடையில பெரும் பிரச்சனை. திருவிழிமேடையில என்ன நடந்து தெரியுங்களா? பஞ்சம் வந்து சாப்பாடு இல்லை, இதை மாத்துறதுக்கு தான் காசு வாங்குறாங்க, சாப்பாடு போறது தான் காசு கேட்கிறாங்க. இந்த திருஞான சம்பந்தருக்கு வந்த காசை எடுத்துன்னு போன கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னா அதுங்களுக்குள்ள சாப்பிடுச்சு. திருநாவுக்கரசர் காசை எடுத்துன்னு போன கூட்டம் ஊர்ல போற வரவெல்லாம் கூட்டு போடு. உங்களுக்கு இடம் புரியுதா வித்தியாசம்? நான்
பாட்டு பாட்டு மண்டபத்துல உட்காந்து அங்கேயே இலை போட்டு சாப்பிட்டு போறவங்கலாம் திருஞான சம்பந்தர் கூட்டம். இல்ல நான் போற வரவங்கலாம் கொடுத்தா திருநாவுக்கரசர் கூட்டம். வித்தியாசம் புரியுது இல்லை உங்களுக்கு? நான் திருஞான சம்பந்தர் கூட்டம்னா எனக்கு நான் இதுல இருந்தவனுக்கு மட்டும்தான் கொடுப்பேன்னா அங்க ஆணவம் தான் நிற்கும், அந்த தொண்டு நிற்காது. நான் எனக்கு தொண்டுன்னு சொன்னா நான் யாரையும் விட்டு செய்யணும். அதுதான் அந்த காசையே கரப்படிய வச்சு. இது நம்மள மாதிரி ஆளுகள்ல. இந்த உலகத்துல கொள்கையை கடவுளை இப்படிதாண்டா அனுபவிக்கணும்னு சொன்ன திருஞான சம்பந்தருக்கே அது. அப்ப நாமெல்லாம் எந்த மூலையில தொங்கிட்டு இருக்கிறோம் நீங்க பாத்துக்கலாம். அப்ப கரைப்படாத விஷயத்துக்குள்ள வரணுங்கிறது தான் நம்மால முடியுதா அப்படிங்கறதான் கடவுள் கத்துக் கொடுக்குறார். இந்த கத்துக் கொடுக்கிற வேலையை அவரா குருவா வந்து செய்வார். உள்ள இருந்து செஞ்சாலும் சரி, கண்ண முடி இருக்கிற போது சிவபெருமான் வந்தாலும் சரி, திறக்கும் போது சிவபெருமான் வந்தாலும் சரி, நேர உங்களை போல வந்தாலும் சரி, அவர் கத்துக் கொடுத்துனா இருப்பார். அந்த அருணகிரிநாதருக்கும் கத்துக் கொடுத்திருக்கிறார், மாணிக்கவாசகரும் கத்துக் கொடுத்திருக்கிறார். யாருக்கும் ஏன் திருநாவுக்கரசர் கத்துக் கொடுக்கலையா, சுந்தரருக்கு கத்துக் கொடுக்கலையா? நான் கூட நீ கூப்பிட்ட உடனே சுந்தரர் நாமாவது கடவுள் வருவாரான்னு மானோட சட்டை தாங்கி வருவாரான்னு மாணிக்கவாசகர் பார்த்தார்ல, வந்தாரு செஞ்சாரு. ஆனா சுந்தரர் கூப்பிட்டா வருவார். வந்து போய் அந்த அம்மாட்ட பேசிட்டு கொஞ்சம் வேலையை பார்ப்போம் நல்லா பேசினார்ல. அவருக்கே புடிச்சு 2 கண்ணையும் புடுங்கினா கடவுள்னா அப்புறம் வந்து நிலவரம் என்ன? அப்ப வந்து விஷயம் என்னன்னா கடவுள் கத்துக் கொடுக்குறான். நீ உபதேசம் பண்ணாலும் மானோட சட்டை தாங்கி வந்தாலும் வாடா 3 மலத்திலையும் உன்னை தொகுத்து எடுக்காம விடமாட்டேன்டா, உன் கூட இருந்தும் செய்வேன். அவ்வளவுதான். வந்தும் செய்வேன், போயும் செய்வேன், இருந்தும் செய்வேன், நின்னும் செய்வேன். ஆனா குருமார்கள் மட்டும் அந்த விஷயம் கிடையாது. தப்புன்னு கதைய முடியும், மேற்ற முடியும், அது நல்லதோ கெட்டதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த அந்த விஷயத்துக்குள்ள பண்றதுனாலதான் அந்த ஆரியன் அலக்கரின் மானுடனாக வந்து கூடினும் கூடுவர். அதுதான் பாம்பன் சாமி சின்னவருக்கு பண்ணது. அதுதான் உமாபதி சிவாச்சாரியார் அந்த பெத்தான் சாம்பானுக்கு பண்ணது, கள்ளிச்செடிக்கு பண்ணது. இப்படிப்பட்ட விளக்கங்கள்லாம். அதனால நீங்க அந்த மதிப்பு பெருசா வரணும்னா கொஞ்சம் கோயில் கும்பாபிஷேகம், தீர்த்தம், தலம் இதெல்லாம் வழிபட்டீங்கன்னா கொஞ்சம் காசுன்னா உடனே காசு வரும்னு நினைக்கக்கூடாது. நான் உடனே நீங்க அங்க போயிருங்க, உங்க புத்தி எல்லாரும் காசுல தான் வந்து இங்க வந்து உட்காந்துருப்பீங்க. எனக்கு தெரியும் நீங்க உட்காந்துக்கிறீங்களோ இல்லையோ. நீங்க 99.99% பேர் எப்படியாவது காசை வச்சுதான் கடவுள்கிட்ட வரணும். அது வந்து ஒன்றும் வேற யாராவது கொஞ்சம் பேர் நோடிக்காக வந்திருக்கலாம், காசு இருக்கிறவங்க அதுக்காக வந்திருக்கலாம். அப்புறம் காசை செலவு பண்ணாத வந்தாங்களா, செலவு பண்ணி வந்தாங்களா நீங்க கேள்வி கேட்கலாம். சரிங்க சார் இதெல்லாம் என்னத்த நாம சொல்றது அப்படின்னு நான் எல்லாத்தையும் அவரை புட்டு இருப்போம். அது வேற விஷயம். இப்ப வேணாது வந்து முடிக்கிற நேரத்தில் உங்களுக்கு மனசு கஷ்டமா அனுப்பக்கூடாதுல்ல. அப்ப வந்து நான் வந்து காசுக்காக அப்படிங்கிறது இல்லை, காசை வச்சுதான் எல்லா பிரச்சனையும். உங்களுக்கு தெரியும் கார்ல் மார்க்ஸ் பொருளாதாரம் இல்லாம எந்த பின்னணி இல்லைன்னு தெளிவா எழுதினாரு. அதுக்குள்ள எல்லா உண்மையும் இருக்குது, அது எனக்கு நல்லா தெரியும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை கடந்து நாம வரும்போது மனம் அப்படிங்கிறத வச்சு நிறைய பேருக்கு இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு காசு ஆசை இல்லாம இருக்கும், நிறைய பேருக்கு கொஞ்சம் அடுத்தது இல்லாம இருக்கும், சொத்து ஆசை இல்லாம இருக்கும். ஒரு பிடி சொத்து கூட இல்லாம இருந்துட்டா எவனும் மதிக்க மாட்டானே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு தானே நாம எல்லாரும் இருக்கிறோம். அதாவது காசுங்கிறது புளோட்டிங் மணி சார். அது இல்லைனாலும் கூட வந்துடுறோம், எவன் வண்டியிலாவது உட்காந்து கோயிலுக்கு வந்துடுறோம்ல, சரி முடிஞ்சு போச்சு. அப்புறம் கொஞ்சமாவது உங்களுக்கு சொத்து இல்லைன்னா வாழறதுங்கிறதே பிரச்சனையா தெரியுதுல்ல சார். நாங்க வாடகை வீட்டுல நிறைய அது பிரச்சனை இல்லப்பா, நீங்க சொத்தை நோக்கி தானே பயணப்பட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம கேட்பல. இதெல்லாம் தாண்டி எந்த அடிப்படையும் இல்லாம ஒரு ஆசை நம்மன்னு எல்லாருக்கும் இருக்கும். அது 80 வயசானாலும் இருக்கும். உங்களுக்கு தெரியும் என்ன ஆசை நான் சொல்ல வரேன். அதுதானே காமம் நாம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப வந்து அந்த ஆசை ஏதாவது ஒரு வடிவ, இந்த 2 ஆசையிலையும் நீங்க இயல்பா வெளியே வந்தாலும் அது எங்கேயாவது ஒரு சின்னதா இருந்தாலும் திடீர்னு விகாரமாயிடும். நீங்க விகாரமாக்கறதுனால அடுத்தவன் பார்த்து உங்களை அதுக்குள்ள மாட்டி விடுறதுக்கு தெளிவா இருக்கிறான். இதுதான் உலக நடவடிக்கை. இதுல என்ன சொல்ல வந்த அப்படின்னா, இந்த விஷயத்துக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கிற விஷயம்தான் கடவுளோட வேலை. அதனால அவன் என்ன பண்றான்னா உங்க கூட இருந்து நம்ம விஷயமாவே எல்லாத்தையும் நாமே திருந்துற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுறான். அதுக்குள்ளதான் நாம கோயில் வழிபாட முதல்ல வச்சோம். வச்ச பிறகு இது மட்டும் இதுல இல்லையே, இதுக்கப்புறம் நாம 1000 இருந்து நாங்க பிரயோஜனம் இல்லைங்க. அவர் பாத்தீங்கன்னா இவ்வளவு சொத்து சம்பாதிச்சாங்க, அவங்களுக்கு கூட வந்து வேலை செய்யறதுக்கு ஆளே இல்லையாமே,
அப்படின்னு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. உடனே நமக்கு சில பேருக்கு ஞானம் வரும், சொத்து இருந்து என்ன பிரயோஜனம், நம்ம யாராவது ஒருத்தர் 2 பேராவது உதவி செய்யணும் நமக்கு அப்படின்னு இவன் நினைப்பான். சரி, சமுதாயத்துல யாரும் இப்ப அடுத்தவங்க பிரச்சனையே பார்க்கறதுக்கு நேரம் இல்லை சார், வீட்டுல இருந்தா டிவியில அப்பா அம்மாவை பிள்ளைய பார்க்க நேரம் இல்லை சார், புள்ள அப்பா அம்மாவை பார்க்க நேரம் சார், கொஞ்சம் வெளியே வந்தா பஸ்ல என்ன நடக்குதுன்னே தெரியல, பஸ் நின்று ரொம்ப நேரம் ஆகுது, இவன் பார்த்தா செல்போன்லயே விளையாடிட்டே இருக்கிறான் சார், பஸ்ல யாருமே இல்லைன்னு கூட அவனுக்கு தெரியல சார், பஸ்ல என்ன நடக்குதுன்னே தெரியலங்கிறது வேற. அடுத்தவங்க சீட்ல கண்டக்டர் டிக்கெட் கொடுத்தானா, இவன் காசு இல்லையா, பஸ் கண்டக்டர் வந்து நம்ம கிட்ட சில்லறை கேட்டான், அடுத்தவங்க சில்லறை இல்லைன்னு இறக்கி விடுறான், என்ன நியாயம், அடுத்தவங்க ஒரு பொறுமையே காக்கலையே, இதுவும் தெரியாது. இங்க இன்னொருத்தன் திருடிக்கிட்டு இருக்கிறான், அதுவும் தெரியாது. இவன் செல்போன்ல ஒரு கேம் விளையாடிக்கிட்டு அல்லது ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு இவனை இந்த முதலாளிங்க எவ்வளவு அழகா அடுத்த பிரச்சனையில தலையிடாம அவன் எல்லாரையும் சுரண்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அப்பதான் தெரியும். நமக்கு தெரியாமையே பொருளாதார பிரச்சனையில நம்மள சுரண்டிக்கிட்டு இருக்கிறாங்கயா அப்படின்னு நம்ம வீட்டு செல்போன்ல ஒரு செகண்ட் முன்னாடி கால் ஆஃப் பண்ணாலே 1 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு வருமானம் அவனுக்கு போயிட்டு இருக்குன்னு தெரியாதுல்ல. 60 செகண்ட்ல 59 தான் நிறுத்துறான். எல்லா செல்போனையும் நீங்க செக் பண்ண மாட்டீங்க. 59 நிறுத்தி அந்த 1 செகண்ட்ல மட்டுமே ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய், அதாவது மெயின் ஆளுக்கு போது மீதி அவனுக்கு 1 லட்சம் போயிட்டு இருக்குது அந்த டீலர்களுக்கு வச்சுக்கலாம். இப்படித்தான் அவங்க சம்பாதிக்கிறதுல ஏதோ இந்த கடையில வச்சுட்டு இருக்கிற மட்டும் இல்ல. அப்ப இதுலயே இவ்வளவு இருக்குதுன்னு சொன்னா, இந்த மாதிரி நம்ம சுரண்டப்படுறோம்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையை திசை திருப்புறோம்னு சொன்னா, இதெல்லாம் யார் கத்துக் கொடுக்குறது? இதுக்கும் கடவுளுக்கு சம்பந்தமே இல்லையா? என்ன பண்ணலாம்? நீங்க இன்னமும் ஏதோ சொல்ல வரீங்க சார், அதுக்கு கடவுளுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்குது? பஸ்ல நான் எப்பா இன்னைக்கு பக்கத்து பையில திறனவன் அவன் பையிலையும் காசு இல்லைன்னா உன் பையில தானே திருடுவான். பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு செத்து போச்சு, ஊர்ல செத்து போச்சு அப்படின்னா நாளைக்கு வீட்டு பொண்ணு சாவாதுன்னு எவன் சொன்னான்? அதெல்லாம் செத்த பிறகு இது செத்துதானே ஆகணும். அவன் கொள்ளடிச்ச பிறகு இங்கேயும் வந்து கொள்ளடிச்சுதானே ஆகணும். அப்ப நீ உன் பொறுப்பை அடுத்தவங்க விஷயமா இயக்கிறது தானே. இங்க வந்து என்ன சொன்னப்பா, திருநாவுக்கரசர் சாப்பாடு போடும் போதே அந்த அடியார்கள் அடுத்தவனும் வரவனுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னாம கொடுத்தாங்க. அப்ப என் வீட்டுக்கு மட்டும் சாப்பாடு சாப்பிட்டோம்னா அது செல்லாக்காசம், உதவாத போயிடும். அப்ப என்ன விஷயம்னா, இதுதான் இவங்க எதிர்பார்க்கிறாங்க. யாரு? இந்த குருமார்கள் நெறியில அதைதான் எதிர்பார்க்கிறாங்க. குருமார்கள் நெறியில இப்ப நான் சொன்னேன்ல, உங்களுக்கு வந்து 3 மதமும் இருந்தாலும் உமாபதி சிவாச்சாரியார் பாம்பன் சாமி மாதிரி ஆளுங்க விடுதலை கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது இல்ல. ஆனா உங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு அப்புறம் கேட்பேன்ல. கடவுள் எதிர்பார்க்கிற தகுதி வேற. உங்களை டார்ச்சர் பண்ணி உங்களை வேலை வாங்கி உங்களுக்கு அடி கொடுத்து அவனால பண்ண முடியும். அருளாளர்களுக்கு அது வேலை இல்லை. உங்க வீட்டுல உங்க பொண்டாட்டியை பிரச்சனை பண்ணி உங்களுக்கு ஞானம் கொடுக்கறது அருளாளர் வேலை கிடையாது, அது கடவுளோட வேலை. இன்னும் கேட்டா நான் அதிகமாகவும் கடவுளை திட்டுவான் அந்த இடத்துல, கடவுள் கேட்ப மாதிரி தனம் பண்ணுவான் அந்த இடத்துல. ஏன்னா நம்மள மோசமான படுகொயில தள்ளி நீ உஷாரா இருக்குது தானப்பா தள்ளி விட்ட, நீ ஏன் அதை பிடிக்கல அப்படின்னு நம்மள நக்கல் வச்சு போவோம். அது கடவுளோட வேலை, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா குருமார்கள் என்ன பண்ணுவான்னா, பெத்தான் தாம்பான் அவன் கடமைய யாருக்கு செய்யறேன் எதுக்கு செய்யறேன். ஒரு நல்ல சாமியாராம்பா அவர் வந்து கோயில்ல சிதம்பரத்துல பாடினாராம்பா, அப்ப நான் அவருக்கு ஏதாவது ஒண்ணு கடவுளே அவரை வந்து நம்பினான்னா நான் அவரை நம்பணும்பா, நான் ஒரு விறகு கட்டை மட்டும் கொடுக்குறேன்பா, நான் விறகு வெட்டுறேன்பா, நான் தினம் அவருக்கு போய் விறகு கொண்டு போய் வைக்கிறேன்பா அப்படின்னு ஒழுங்கா பண்ணான். அப்ப அங்க வேற என்ன இல்லை, அவன்கிட்ட எதிர்பார்ப்பும் இல்லை, அவன் எந்த வேலையும் செய்யல, அடுத்தவனுக்கு தெளிவா செய்யறான். அப்ப அடுத்தவர்களுக்கு நான் தெளிவா செய்யறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது கடவுள் நெறி அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு விசாலம் கிடைக்கும். இந்த குருமார்கள் நெறிங்கிறத நீங்க இந்த பாம்பன் சாமி இந்த விளக்க உரை எழுதுறேன்னா என்ன அர்த்தம்? அவர் ஒரு குருவா வராருங்க. அந்த இடத்துல அவங்க அதை பத்தி விளக்கணும். இதுக்கு முன்னாடி எல்லாம் விளக்கிட்டார். வந்து சங்கமர்கள்னா என்ன, நீங்க போய் திருஞான சம்பந்தரை போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க சிவ பரிபூர்ணம் அடைந்தவர்கள், அதுக்கு குரு பூஜை கொண்டாடுங்க, நாங்க வேணாம் இல்ல. ஆனா அவங்க வரணும், நீயே வந்து உட்காந்துக்கிட்டு வெளியில இருக்கிற சங்கமர்களை எதிர்க்கிற ஒரு ஆளாவது நீங்க. இதுல வேற ஒண்ணு உண்டு, அவருக்கு ஏன் சார் குடிக்கிறீங்க, அவர் ஒன்றும் பெரிய சித்தர் இல்லை சார், அவரு சும்மா சார், அங்க ஒருத்தர் இருக்கிறார் சார், அவர் தான் போய் இது கொடுத்தாலே அது நடக்கும் சார், இன்னொன்னு தேடி போவான். ஏன் இவரு சித்தர் ஆகிறதுக்கு தானே ரூட்டு போட்டு உட்காந்துக்கிறாரு, ஏன் இவருக்கு செய்யக்கூடாது? இவரு என்னமோ பெரிய பரம யோக்கியர் மாதிரியும் அவருக்கு போய் செஞ்சு அங்க வாங்கினாதான், அங்க போனா அவர் தொர்ச்சடிப்பாருன்னு தெரியாது இவனுக்கு. பரஞ்சோதி பாபா வரலாறுக்குள்ளெல்லாம் கூட வந்து நீங்க பரஞ்சோதி பாபாங்கிறவர் வடபழனியில முருகனே அவர் பக்கத்துல இருந்து அவருக்கு வேலை பார்ப்பான், அப்படி இருந்தான் முருகன். இதுதான் வரலாறு, வடபழனி வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். இது
அந்த பரஞ்சோதி பாபா வந்து ட்ரம்ஸ் சிவமணி வந்தாரு, அவருக்கு ஒரு டன் ₹1 வாங்கினாரு, நீ உலகம் பூரா போய் புகழடைப்பானாரு, அவர் அடைஞ்சிட்டார். இது வரலாறு. அவருடைய பேட்டியெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தி இந்துல இருந்து எல்லாத்திலையும் கொடுத்துருக்காரு. ட்ரம்ஸ் சிவமணி பரஞ்சோதி பாபா பத்தி. இன்னும் ஜெர்மனியில இருக்கிறாராம். ஜெர்மனியில இந்தியாவை காட்டும் போது எப்படி நம்ம தமிழ்நாட்டை காட்டினா நல்லா இருக்கும், தமிழ்நாட்டை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. வடபண்ணியை காட்டினா எப்படி இருக்கும், வடபண்ணியை காட்டிட்டே இருக்கிறாங்க. கோயிலை காட்டினா எப்படி இருக்கும், கோயிலை காட்டிட்டே இருக்கிறாங்க. பரஞ்சோதி பாபா காட்டுறாங்க. இப்படி அவர் பார்த்ததை தி இந்துக்குள்ள அந்த பேட்டியா அப்படியே அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நான் வச்சிருக்கிறேன். இதை நான் நினைச்சேன், பரஞ்சோதி பாபா நினைச்சேன், அப்படியே இந்தியாவை காட்டினாரு, அப்புறம் வடபண்ணியை காட்டினாரு, கோயிலை காட்டினாரு, அவரை காட்டினாரு, முருகனை காட்டினாரு அப்படின்னு தெளிவா அந்த பேட்டி நீங்க படிக்கலாம். என்கிட்ட இருக்குது. இன்னும் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே பரஞ்சோதி பாபாவை குளிப்பாட்டினவங்க, கூட இருந்து கழுவனவங்க, பெருக்கினவங்க இன்னும் திருப்தியாகாம கொஞ்சம் பெருப்பான். அவருக்கு காட்சி எது நம்ம வரைக்கும் ஊர்ல அடி வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க. இப்ப இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு அவர் செஞ்சாரா இல்லையான்னு கேள்வி வந்தா உங்களுக்கு சந்தேகம் வருமா? வராது. இதுல 2 விஷயத்தை கையில எடுப்பாங்க. ஒண்ணு அவன் வினையை கணக்கு பண்ணி அதை கழட்டி விடுவாங்க, இன்னொன்னு வினையை கணக்கு பண்ணி மாற்றி விடுவாங்க, இன்னொன்னு வினையை கணக்கு பண்ணி விடுதலை கொடுப்பாங்க. ஆனா அவங்க விடுதலை கொடுக்கறதுக்கு ஒருத்தமா அங்க வரல. வினையை கணக்கு பண்ணி கொடுக்கறவனை கொடுத்தாங்க, மடக்கிறவனை மடக்கினாங்க. இல்லாட்டா அவன் செத்து போயிருப்பான், இல்ல ஊர்ல நிறைய பேரை கெடுத்துட்டு இருப்பான். நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த அருளாளர்கள் சித்தர்கள் சமாதியில கொஞ்சம் பேரை வச்சிருப்பாங்க. அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியில போனா அது வீணா போயிடும், இல்ல நம்ம மற்றவனை வீணாக்கிடும். அந்த மாதிரி ஆளை சுத்தி போட வச்சுருவாங்க. இது வந்து ஒரு இதுக்கெல்லாம் சூட்சுமம், மரபு. இந்த மாதிரி தான் அவங்க கட்டி போடுற விஷயம், கட்ட அவுத்து விடுற விஷயம்லாம் நடக்கும். இந்த விஷயத்துக்குள்ள இருக்கிற உண்மைய நீங்க எந்த கள்ளங்கபடமும் இல்லாம நின்று அனுபவிச்சு பாருங்க, இவங்க உங்க வாழ்க்கையை தீர்த்து வைப்பாங்கிறது தெரியும். ஆனா நம்ம போய் நிக்கிறவங்க எல்லாம், சாமி எனக்கு ஒரு 5 கோடி ரூபாய் கடன் வந்துச்சு, இங்க 5 கோடி ரூபாய் கடன் வந்துச்சு, பேங்கை வச்சு நடத்துறாரு, அது அப்ப எப்படி கொடுக்கறது, என்னென்ன கொடுக்கறது, எதுக்கு கொடுக்கறது? எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம ஒரு சித்தர்கிட்ட போவோம், அங்க ஒருத்தர் வருவார், ஒரு பெரிய கடை பாரிஸ்ல இருந்து வருவார். சாமி எங்களுக்கு ஒரு 165 கோடி ரூபாய் கடன் வந்துச்சுன்னு வந்து உட்காந்துருப்பாரு கொண்டாட்டி பிள்ளையோட. எங்களுக்கா மண்டை குழம்பு, சித்தர் செய்வார்னு டெஸ்ட் பண்ண வராங்களா, இல்ல சித்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா, என்ன வேலை நடக்குது? வர்றது என்னமோ வாங்கிட்டு போறதுக்கு தான், செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்னு ஒரு விஷயம் வந்தா அதுக்குள்ள நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். இந்த முடிவெடுக்கிற விஷயத்துக்குள்ளதான் இப்ப நான் அடிக்கடி ஒரு விடுதலை ஒண்ணு சொல்லுவேன். என்ன விடுதலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு விஷயம் சொல்யூஷன் அல்லது ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் வருவேன். இந்த முடிவு கிடைக்கிற விஷயத்துக்குள்ள நான் எங்க போய் முதல்ல நிற்பேன்? சாமி கிட்ட வந்து கேட்பேன், வணங்குவேன், எல்லாம் நடக்கும். சாமி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நான் எங்க போய் நிற்பேன்னா, ஏதாவது ஒரு ஜோசியர்கிட்ட போய் நிற்பேன். இதெல்லாம் எல்லாரும் பண்றது, நம்ம எல்லாரும் பண்றது தான். ஏதாவது ஒரு ஜோசியர்கிட்ட போய் நிற்போம். ஜோசியர் என்ன சொல்லுவாருன்னா, கட்டத்தை நல்ல ஜோசியரா இருந்தா, நீங்க அது கூட எனக்கு நல்ல ஜோசியரா இருந்தா கட்டத்தை நல்லா பார்த்துட்டு, பூர்வ ஜென்மம் உன்னை கையில எடுத்து, நீ போன ஜென்மத்துல இன்ன பாவம்லாம் பண்ண, அதனால இதை அனுபவிக்கிற அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் காண்டம் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. இத பார்த்த பிறகு அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரிங்க இத வந்து சாங்கியம் பண்ணி தீர்த்துலாங்க. என்ன பண்ணலாம்? நம்ம வீராவுக்கும் யாராவது அப்படி ஒரு ஆளை காமிச்சீங்கன்னா பரவாயில்லன்னு இருக்கும். சாங்கியம் பண்ணி தீர்த்துலாம் அப்படின்னு ஒரு ஜோசியரை தேடி போவாங்க. ஆனா ஜோதிடர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஒரு 10,000 ரூபாய் இல்ல 20,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் கேட்கறவங்களாம் இருக்கிறாங்க. இன்னும் அதுக்கு அந்த யாகம் இந்த யாகம் அப்படி இப்படிலாம் போறவங்க நிறைய இருக்கிறாங்க. பிரச்சனை இல்லை. ஆனா ஒரே ஒரு சொல்யூஷன் சொல்றேன் கேட்டுங்க. இதுதான் குரு நெறியில விடுதலை. நான் என்ன பாவம் பண்ணங்கிறதுக்கு, அந்த பிறவியில பண்ண பாவத்துக்கு விடுதலைய கண்டிப்பா நான் செத்தாதான் தர முடியும், நடக்காது. இப்ப நான் தீக்கணும். எப்படி தீக்கணும்னா, போன பிறப்புல நான் என்ன பாவம் பண்ணணும் அதை அனுபவிக்கிறதுக்கு இப்ப சில ஆள்கிட்ட மாட்டுவேன். அவன் எனக்கு தப்பு பண்ணுவான், நான் அவனுக்கு தப்பு பண்ணுவேன். நான் பண்ண தப்ப யாருக்கு பண்ணணும் அதை தீர்க்க முடியாது. ஆனா அவனுக்கு நான் விவரம் தெரிஞ்ச பிறகு போய் அவனுடைய அந்த விஷயத்துக்கு அவன்கிட்டயே ஏதாவது ஒரு தீர்வுக்கு வேலை பார்த்தனாதான் இந்த பிறப்புல விடுதலை. அந்த மெத்தடாலஜி தான்
குருநாதர்கள் பார்க்கறது. இத கடவுள் பார்க்க மாட்டான். கடவுள் அதை யார் மூலமாவும் சொல்லி தரவும் மாட்டான். சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. எப்படி வச்சீங்க? நான் என்ன சொன்ன போன வாரம், நான் ஒரு ஆளை சமூக கவசம் வச்சு துரத்தினேன், நான் ஜெயிக்கிறேன். ஆனா இன்னைக்கு பாக்குறேன் யாருக்காக துரத்தணும்னா அவன் நல்லவன் இல்ல. அப்ப நான் சமூக கவசம் படுத்தி ஜெயிச்சிருந்தாலும் பாவம் எங்கேயோ ஒரு மூலையில இருக்குது. அப்ப நான் அதை எப்படி கேட்கிறேன்? இதுதான் நான் விடுதலை அடைகிறதுக்கான வழி. இதை எப்ப கத்து கொடுப்பாங்க தெரியுமா? இந்த குருநாதர்கிட்ட போய் அவங்கள தெளிவா பிடிச்சிங்கன்னா ஒரு 100 பொட்டலம் சாப்பாடு வாங்கிட்டு வாங்குவாங்க. அங்க போய் பக்கத்து தெருல கொடுத்துட்டு வாங்குவாங்க. எனக்கு கொடுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்? டேலி பண்ற வேலை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சும்மா வந்து கும்பிட்டு போறதுனால வராது. அதுக்குள்ள என்ன கத்துக் கொடுக்குறாங்க அப்படிங்கறதான் குரு மரபு. ஆனா கடவுள் கத்துக் கொடுக்கறது வேற, குருநாதர்கள் கத்துக் கொடுக்கறது வேற. குருநாதர்கள் முடிச்சு வைப்பாங்க, கடவுள் உன்னை முடிச்சு போட்டுக்கிட்டே உன்னை நீயா அவத்துக்கு வெளியே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதுதான் இந்த 2 நெறிய தான் குருநாதருடைய மானுட சட்டையும் இறைவனுடைய மானுட சட்டையுமாக வேறுபட நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்துதற்கு திருவள்ளுவர்